بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் அருள் பொங்கும் புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தில் இஸ்லாம் கூறும் உளவியல் என்கிற தலைப்பின் கீழ் மனித மனங்களை செம்மைப்படுத்துவதற்கு அல்லாஹுவின் மார்க்கம் கற்றுத்தருகிற பல்வேறு வழிகளை தொடராக நாம் அறிந்து வருகிறோம். அதிலே இன்றைய தினம் எல்லா மனிதர்களும் தம்முடைய வாழ்வின் இறுதி இலக்காக தேடிக்கொண்டிருக்கிற மன அமைதி, மன நிம்மதி குறித்து இஸ்லாம் காட்டுகிற வழிகளை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். மனிதர்கள் அவர்களுடைய வாழ்வில் எதன் பின்னால் எல்லாமோ ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த ஓட்டத்தின் மைய புள்ளி எங்கே போய் நிற்கிது அப்படின்னு பார்த்தா நிம்மதி, அமைதி, அதுதான். ஆனால் இந்த நிம்மதி, அமைதி அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு, அந்த தேவை இதில் கிடைக்கும் அதில் கிடைக்கும்னு ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறான் மனுஷன். குறிப்பாக பொருளாதாரத்தில் நம்ம நிம்மதியாக வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினச்சி அந்த பொருளாதாரத்தை தேடுறதுல ஒரு நீண்ட நெடிய காலத்தை செலவு பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் அதில் சக்ஸஸ் பண்ணுறாங்க, நிறைய பொருளாதாரத்தை சம்பாதிச்சிடுறாங்க. உலகமே வியந்து பார்க்குற அளவுக்கு ஏப்பா இத்தனை கோடிகளா, இத்தனை மில்லியனா, இத்தனை பில்லியனா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவங்களிடத்துல பொருளாதாரம் சேர்ந்துருது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், ஒரு நிம்மதிக்காக வேண்டி அதை எல்லாத்தையும் நான் கொடுக்க தயார்னு முன் வந்துடுறாங்க. இவ்வளவு சேர்ந்துருச்சு, ஆனால் மனசில் நிம்மதி இருக்கா, அமைதி இருக்கா அப்படின்னா என்னமோ தெரியல, ஒரே அழுத்தமாக இருக்குது, ஒரே மன நெருக்கடியாக இருக்குது அப்படின்னு பெரிய பெரிய பணக்காரர்களெல்லாம், உலகம் தழுவிய அளவில் உலகமெல்லாம் தெரிந்த பெரும் பணக்காரர்களாம் அப்படி பேசுகிறத நம்ம பார்க்குறோம், கேள்விப்படுறோம், அன்றாடம் சந்திக்கிறோம். அது மாதிரி பதவிக்கு பின்னாடி வேறு காரியங்களுக்கு பின்னாடி ஓடணுங்களும் அதையெல்லாம் அடைஞ்சதுக்கு பிறகு நிம்மதி ஆயிரலாம் நினச்சாங்க. நான் அடைஞ்ச பிறகு தான் தெரியுது இதில் நிம்மதி இல்லையே அப்படின்னா வேறு இதில் நிம்மதி இருக்குது, அதை தேடி ஓடுவோம் அப்படின்னு அந்த நிம்மதிக்காக வேண்டி அதுக்கப்புறம் வேறு புதிய விஷயங்களை ட்ரை பண்ணுறாங்க, புதிய புதிய கோணங்களில் சிந்திக்கிறாங்க. ஆனாலும் அவங்க கடைசி வரைக்கும், மரணம் வரைக்கும் அந்த நிம்மதியை அடையாமலேயே வாழ்க்கை ஓடுகிற வேகத்தில் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. அன்றாடம் செய்யக்கூடிய காரியங்களை செஞ்சாங்க, அவ்வளோதானே தவிர உள்ளத்துக்குள்ளே பார்த்தா ஒரு வெறுமை, ஒரு விரக்தி, ஒரு இயலாமை. நம்ம எதுக்கு வாழ்கிறோம், ஏன் இப்படி பண்ணணும், எதுக்கு இப்படி நம்ம மிஷின் மாதிரி உழைக்கணும், இத்தனை கோடி சம்பாதிச்சு என்ன பயன், அப்படியாக அவங்களுடைய உள்ளத்தில் நிறைய கேள்விகள் துரத்தி கொண்டே இருக்கிறது. அது சின்ன மனிதன்லேருந்து பெரிய மனிதர்கள் வரைக்கும் எல்லாருக்குமே இந்த மாதிரியான தேட்டங்களும் கேள்விகளும் ஆசைகளும் தேவைகளும் மனதிற்குள்ளே எழுந்து கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய மார்க்கம் இதற்கு ரொம்ப ரொம்ப எளிய முறையில், ரொம்ப சாதாரணமாக அல்லாஹ் நமக்கு இதற்கு தீர்வை சொல்லி தந்திருக்கிறான். ஆனால் அதில் இருக்கிற ஒரு பெரிய கவலையான விஷயம் என்னன்னு கேட்டால், அதை அறிந்து வைத்திருக்கிற, அதை தன் கரங்களில் வைத்திருக்கிற, அதை கடைபிடிப்பதாக நம்புகிற, அதிலுள்ள செய்திகளெல்லாம் என்னுடைய உள்ளத்திற்கு வழிகாட்டும், என் உள்ளத்தின் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும், எனக்கு நிம்மதியை தரும், எனக்கு அமைதியை தரும் என்று நம்புகிற முஸ்லீம்கள் கூட அதை அறியாமல், அல்லாஹ் சொன்ன தீர்வுகளை கடைபிடிக்காமல் தங்கள் வாழ்க்கையிலே விரக்தியோடு இருப்பதை பார்க்க முடிகிறது. இதுதான் ரொம்ப கவலையான செய்தி. மற்றவங்க அது மாதிரி ஓடிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்க இதை பார்க்கல, படிக்கலை, தெரியலை, அதனால் அவங்களுக்கு அந்த நிம்மதி கிடைக்கல என்று சொல்லலாம். ஆனால் முஸ்லீம் சமூகத்தில் நீங்கள் பாருங்களேன், எத்தனை பேர் நிம்மதி இல்லாமல் இருக்கிறாங்க, எத்தனை பேர் மன அழுத்தத்தில் இருக்கிறாங்க. எந்த ஒரு அற்பமான விஷயத்துக்காக கூட டென்ஷன் பேசுகிற ஆட்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. டென்ஷன் வரத்தான் செய்யும், வராமல் இருக்காது. ஆனால் அது எவ்வளவு நேரம் இருக்கலாம், அந்த அழுத்தம் எவ்வளவு டைம் இருக்கலாம், ஒரு லிமிட் இருக்கணும்ல. லிமிட்டை தாண்டி மாதக்கணக்கில், வருஷக்கணக்கில் அப்படியே இருந்து சில பேர் பித்து பிடிச்சவனாய் பைத்தியமாய் போனவர்கள் எல்லாம் நம்முடைய சமூகத்திலே நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி மன அழுத்தத்தின் வெளிப்பாட்டில் அது மாதிரி ஆகியிருக்கிறாங்க. அப்போ இது எல்லாத்துக்கும் தீர்வு சொல்லுகிற வகையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரொம்ப அருமையாக ஆன்மீக ரீதியாக நம்முடைய உள்ளங்களை பக்குவப்படுத்தி இதற்கான வழிமுறைகளை சொல்லித் தருகிறான். திருமறை குர்ஆன் சொல்லுகிறது, அல்லதீன ஆமனு, அவர்கள் இறை நம்பிக்கை கொண்டவர்கள், தத்துமையின்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ், அவர்களுடைய உள்ளங்கள் அல்லாஹுவின் திக்ரால் அமைதி அடைகின்றன, நிம்மதி அடைகின்றன. அலா
பிதிக்ரில்லாஹி தத்மையின்னுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹுவின் திக்ரிலே உள்ளங்கள் நிம்மதி அடைகின்றன. உள்ளங்களுடைய அமைதி, உள்ளங்களின் நிம்மதி எதிலே கிடைக்கிறது என்று கேட்டால் அல்லாஹ்வுடைய திக்ரிலே கிடைக்கிறது என்று திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. நீ எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் அல்லாஹ்வுடைய திக்ரிலே கிடைக்கிற அமைதியை நிம்மதியை உன்னால் அடைந்து கொள்ளவே முடியாது. நீ மனசில் அமைதியாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும், சலாமத்தாக இருக்கணும் ஆசைப்பட்டனா அல்லாஹ்வுடைய திக்ரை நீ கடைபிடிக்கணும் அப்படின்னு இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழகாக சொல்கிறான். அல்லதீன ஆமனு, அவர்கள் இறை நம்பிக்கை கொண்டவர்கள், தத்துமைன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ், அந்த இறை நம்பிக்கை கொண்டவர்களுடைய உள்ளங்கள் அல்லாஹுவின் திக்ரால் நிம்மதி அடைகின்றன. அதை முதல் ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டு அடுத்து உலகத்துக்கெல்லாம் சேர்த்து சொல்கிறான். அலா அறிந்து கொள்ளுங்கள் பிதிக்ரில்லாஹி தத்மையின்னுல் குலூப், அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டுதான் உள்ளங்கள் நிம்மதி அடைகின்றன என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இப்போ இந்த வசனத்தில் திக்ர் அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்துகிறான். அல்லாஹ்வுடைய திக்ரால், திக்ருன்னு சொன்னால் பொதுவாக நாம் எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். நிறைய திக்ரு தஸ்பீஹ் செய்கிறோம், அல்லாஹ் திக்ரு செய்கிறோம்னு சொல்கிறோம்ல, அதுவும் திக்ரு தான். இந்த திக்ர் என்ற சொல்லுக்கு நிறைய பொருள் இருக்கிறது. அதிலே நாம் பல பொருட்களை, ஒவ்வொரு பொருளை எடுத்து பார்த்தால் எல்லா பொருளுமே இதற்கு பொருந்துகிற பொருள் தான். அதில் ஒரு பொருள் எது அப்படின்னு பார்த்தா அல்லாஹ்வுடைய வேதமாகிய திருமறை குர்ஆன். திருமறை குர்ஆனிலே மனித உள்ளங்களுக்கு அமைதி இருக்கிறது. ஏன்னா இந்த திக்ர் என்கிற சொல்லை திருமறை குர்ஆனுக்கு அல்லாஹ் பல இடத்துல குர்ஆனிலே பயன்படுத்துகிறான். ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன், இந்த திக்ரை நாமே இறக்கி அருளி இருக்கிறோம், வ இன்னா லஹு லஹாஃபிதூன், அதை நாமே பாதுகாப்போம். இந்த வசனத்தில் அல்லாஹ் எதை குறிப்பிடுகிறான்? திருக்குர்ஆனை பேசுகிறான். இந்த குர்ஆனை நாமே அருளி இருக்கிறோம், இந்த குர்ஆனை நாமே பாதுகாப்போம். பாதுகாக்கிற குர்ஆனை பாதுகாக்கிற பொறுப்பு மனுஷங்களுக்கு கிடையாது, அல்லாஹ்வுக்கு தான் இருக்குது. உலகத்தில் எல்லாரும் சேர்ந்தாலும் அந்த அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை கேள்விக்குறியாக ஆக்கவே முடியாது. உலகமெல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணுறான்னு வச்சுக்கோமே, எப்படியாவது இந்த குர்ஆனை அழிச்சிடணும், அது இல்லாமல் ஆக்கிடணும், நீ என்னத்தை பிளான் போட்டாலும் முடியவே முடியாது. ஏன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாக்கிற விதமே வேறு. உலகத்தில் நீ பாதுகாக்கிறதுக்கு ஒரு முடிவெடுத்தா அதுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பதற்கு வச்சிருக்கிற வழிமுறை அந்த வழிமுறையே கிடையாது, அதுக்கு நேர் உள்டா. அல்லாஹ் வச்சிருக்க வழிமுறை என்ன? கல்புகளில் வைத்து, உள்ளங்களில் வைத்து தான் அல்லாஹ் குர்ஆனை பாதுகாக்கிறான். மற்ற எல்லாரும் எழுத்தில் பாதுகாப்பாங்க, ஓலை சுவடிகளில் பாதுகாப்பாங்க. ஆனால் திருமறை குர்ஆன் அல்லாஹ் பாதுகாக்கிறது எப்படி? ஃபீ சுதூரில்லதீன ஊத்துல் இல்ம், ஞானம் கொடுக்கப்பட்டவர்களுடைய உள்ளங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனை வச்சிருக்கிறான். உலகமே சேர்ந்து உலகத்தில் இருக்கிற எல்லா குர்ஆனையும் கொண்டு வந்து ஒரு இடத்துல போட்டு எரிச்சு இல்லாமல் ஆக்கிடுவோன்னு பிளான் பண்ணலாம், அடுத்த நிமிஷம் திருமறை குர்ஆனை உண்டாக்கிட முடியும். இந்த மாதிரி உண்டாக்குகிற ஒரு வாய்ப்பு உலகத்தின் வேறு எந்த புத்தகத்துக்கும் கிடையாது. வேறு எந்த மதத்தவர்கள் கொண்டாடுகிற சித்தாந்தங்களுக்கும் அவர்கள் நம்புகிற புனித நூல்களுக்கும் உலகத்தில் அதிகமாக பிரிண்ட் செய்யப்படுகிற, படிக்கப்படுகிற என்று பேசப்படுகிற, நம்பப்படுகிற எதுவாக இருந்தாலும் வேறு எதற்கும் இந்த சிறப்பு கிடையவே கிடையாது. ஏன்னா உள்ளத்தில் வைத்து பாதுகாக்கப்படுகிற ஒரு அச்சரம் பிசகாமல் மனனம் செய்யப்பட்ட கோடான கோடி ஆட்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்தில் வச்சிருக்கிறான். அப்போ இந்த வசனத்தில் இப்போ நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி, அல்லாஹ் சொல்ல வருகிறான் திக்ர் என்பதை இந்த திருமறை குர்ஆனுக்கு தான் திக்ர் என்கிற சொல்லை அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறான். அதே போல் திருமறை குர்ஆனில் இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், வஹாதா திக்ரும் முபாரக்குன் அன்ஸல்நாஹு அஃப அன்தும் லஹு முன்கிரூன், பரக்கத் பொருந்திய இந்த திக்ர், இது இருக்கிறதே, இது பரக்கத் பொருந்திய அருள் நிறைந்த திக்ர். அஃப அன்ஸல்நாஹு, அதை நாம் தான் இறக்கி இருக்கிறோம், அஃப அன்தும் லஹு முன்கிரூன், இதை நீங்கள் மறுக்கிறீர்களா? அல்லாஹ்வாகிய நான் உங்களுக்கு இறக்கி அருளுகிற இந்த வேதத்தை, இந்த திருக்குர்ஆனை நீங்கள் மறுக்கிறீங்களா என்று கேள்வி கேட்கும்போது எப்படி கேட்குறான்? இந்த திக்ரை மறுக்கிறீர்களா? இந்த திக்ரை நான் தான் இறக்கினேன். அப்போ அல்லாஹ்வுடைய திக்ரால் மனம் அமைதி அடைகிறது அப்படின்னா அல்லாஹ்வுடைய குர்ஆனின் வழியாக உங்களுடைய மனதிற்கு அமைதி இருக்கிறது. ஏன்னா குர்ஆனை பற்றி சொல்லும்போது எப்படி சொல்கிறான்? யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, மனித குலத்தையே அழைச்சி சொல்கிறான். மூமின்களேன்னு கூப்பிடலை, குர்ஆனில் பல இடத்துல மூமின்களேன்னு சொல்லுவான். நம்ம முதல்ல சொன்ன வசனத்தில் கூட மூமீன்களுடைய உள்ளங்கள் அல்லாஹ்வுடைய திக்ரிலே நினைவு அமைதி பெறுகிறதுன்னு சொன்னான். ஆனால் இங்கே எப்படி சொல்கிறான் தெரியுமா? யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, கது ஜாஅத்துக்கும் மௌஇலத்தும் மிர் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு ஒரு அறிவுரை வந்திருக்கிறது. கது ஜாஅத்துக்கும் மௌஇலத்தும் மிர் ரப்பிக்கும் வ ஷிஃபாஉல் லிமா ஃபிஸ் சுதூர், உள்ளங்களுக்கான நிவாரணமும் அதிலே இருக்கிறது, உள்ளங்களில் எழுகிற நோய்களுக்கான நிவாரணமும் அதற்குள்ளே இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலக மனிதர்களுக்கான மனநல பிரச்சனைகள் அனைத்திற்குமான தீர்வாக திருமறை குர்ஆன் அருளப்பட்டிருப்பதாக திருக்குர்ஆன் தன்னை பற்றி அறிமுகப்படுத்துகிறது. அப்படி எப்படி திருமறை குர்ஆன் எப்படி நம்முடைய மனங்களுக்கு அமைதி தருது, மனதின் பிரச்சனையை தீர்வு செய்கிறது அப்படின்னு பார்த்தா அது ரொம்ப சாதாரணமாக புரிந்து கொள்ளலாம். திருமறை குர்ஆனை நாம் வாசிக்க துவங்கினால் அந்த வாசிக்கிற வாசிப்பே பல நேரங்களில் நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை சொல்லிக்கிட்டே போகும். திருக்குர்ஆனுங்கிறது என்ன? வாழ்க்கைக்கான வழிகாட்டி தானே.
உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னெல்லாம் பிரச்சனை சந்திக்கிறீங்களோ எல்லா பிரச்சனைக்கும் அதில் ஒரு தீர்வு இருக்க தான் செய்யும். ஒரு பெரிய மன அழுத்தத்தோடு, ஒரு பெரிய கவலையோடு ஒரு மனுஷன் ஏதோ ஒரு பயங்கரமாக துரோகம் இழைக்கப்பட்டுட்டான். அவன் செய்யாத தப்பை செஞ்சதாக அவன் தலையில் சுமத்தி ஊரெல்லாம் சேர்ந்து அவனை அசிங்கப்படுத்தி அவன் பெரிய மன துன்பத்திற்கு ஆளாகி ஏதோ ஒரு பெரிய உச்சாணியில் இருந்தவன், மக்களால் பாராட்டப்படுகிற கொண்டாடப்படுகிற இடத்துல இருந்தவன், திடீர்னு அவன் மீது சொல்லப்பட்ட பழி தாங்க முடியல, எல்லாரும் கேவலமாக பேசுகிறாங்க, எல்லாரும் இழிவாக பேசுகிறாங்க. அந்த மாதிரி ஒரு நிலையை சந்திச்சா அந்த மனிதனுடைய மனம் எப்படி இருக்கும்? ஏண்டா வாழ்கிறோன்னு நினைப்பான். அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் பல நேரங்களில் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஏன் தற்கொலை பண்ணுறான்? எப்படி இருந்தோம் இப்போ நம்மளை எல்லாரும் கேவலமாக பார்ப்பாங்களே. அவன் செய்யல, ஆனால் அவன் மேலே தப்பில்லை, அநியாயமான முறையில் அவன் மேலே ஒரு பழி சுமத்தப்பட்டிருக்கிறார், அவனுக்கு துரோகம் இழைக்கப்பட்டிருக்கிறார். எவன் துரோகத்தை செஞ்சானோ செஞ்சவனே அவன் செஞ்சுவிட்டு இவன் மேலே பழியை தூக்கி போட்டுனான். தாங்க முடியாமல் மனசுக்கு இருந்து அளவாஞ்சிக்கிட்டு இருக்கிறோம்ல. திருமறை குர்ஆனை புரட்டி பார்த்தால் இது மாதிரி உலகத்தில் என்னென்ன தொல்லைகளுக்கு, துன்பங்களுக்கு, மன அழுத்தங்களுக்கு ஆளான மனிதர் திருமறை குர்ஆனை திறந்தாலும் அவர்களுக்கு அங்கே அவர்களுடைய மனதிற்கு ஆறுதல் சொல்லுகிற செய்திகளை திருக்குர்ஆன் தரும். இது மாதிரி துரோகம் இழைக்கப்பட்டவர் குர்ஆனை புரட்டினார் வச்சுக்கோங்க, யூசுப் நபியுடைய வரலாறு வரும். யூசுப் நபியின் வரலாறு என்ன சொல்கிறது? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எந்த வீட்டிலே குடியிருந்தார்களோ அந்த வீட்டிலே இருக்கிற அந்த பெண்மணி என்ன செய்கிறாள்? வீட்டின் கதவுகளை எல்லாம் அடைத்து விட்டு தவறான முறையிலே யூசுப் நபியை தன்னோடு இணங்குமாறு அழைக்கிறாள். யூசுப் நபி அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை கண்டு ஓடுகிறார்கள். இவள் பின்னால் துரத்தி வருகிறாள், விடாம சட்டை பிடிச்சி இழுக்கிறா, சட்டை கிழியுது, ஆனாலும் வெறி பிடிச்சி பின்னாடி துரத்துறா. கடைசியில் ஓடி வந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கதவை திறந்து வெளியில் வர்றாங்க. வெளியில் வந்தா அந்த பொம்பளையுடைய கணவன் வெளியில் நிற்கிறான், அமைச்சர் வெளியில் நிற்கிறார். எப்படி இருக்கும்? ரெண்டு பேரும் உள்ள இருந்து கதவை திறந்து வெளியே வர்றாங்க. வெளியே வந்த உடனே வெளியில் பார்த்தா வெளியில் அந்த பெண்ணுடைய கணவர் இருக்கிறார். சூழல் எவ்வளவு உஷ்ணமா இருக்கும். ஐயோ வெளியே தெரிஞ்சிட்டு என்ன பண்றது அப்படின்னு நினைச்ச அந்த பொம்பளை ஒரு செகண்ட்ல அப்படியே பல்ட்டி அடிக்கிறா. மா ஜஸாஉ மன் அராத அஹ்லக பிஸூயின், மா ஜஸாஉ மன் அராத மின் அஹ்லிக பிஸூயின், உங்களுடைய மனைவியை தவறான எண்ணத்தோடு நெருங்க நினைத்தவனுக்கு என்ன கூலி, என்ன தண்டனை? இல்லா யுஸ்தனா அதாபுன் அலீம், ஒன்று சிறையிலே அடைக்க வேண்டும், இல்லை என்றால் அவருக்கு கடும் வேதனை தர வேண்டும். இதை தவிர வேற என்ன இருக்க முடியும் அப்படின்னு அப்படியே உள்டாவ பிளேட்டை மாற்றி போடுறான். கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க, இந்த மாதிரி ஒரு நெருக்கடியில் தள்ளப்பட்ட மனிதனுக்கு எப்படி இருக்கும்? தப்பிப்பதற்கு என்ன முகாந்திரம், என்ன ஆதாரம், என்ன சாட்சி? அறைக்குள்ளே நடந்த நிகழ்வு, ஆனாலும் அதெல்லாம் சாட்சியத்தை வச்சா அது வேற செய்தி. ஆனாலும் கூட இந்த மாதிரி நெருக்கடியில் மாட்டிக்காச்சு. சொல்லக்கூடிய ஆள் யாரு? பதவியில் இருக்கிறவருடைய பொஞ்சாதி. அவரும் எதை கேட்பாரு? தன்னுடைய மனைவியுடைய பேச்சை கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கண்டிப்பாக இந்த அபலை, இந்த நிரபராதி பாதிக்கப்படுவதற்கான எல்லா முகாந்திரமும் இருக்கிறது. பாதிக்கப்பட்டார்கள், சிறையில் அடைக்கப்பட்டார்கள். எந்த அளவுக்கு? அவர்களுக்கு சாதகமான ஆதாரம் இருந்தும் கூட சிறையில் அடைக்கப்பட்டார்கள். சாதகமான ஆதாரம் என்ன? சட்டையினுடைய கிழிசல் எங்க கிழிஞ்சிருக்குன்னு ஒருத்தர் பார்க்க சொன்னார். முன்னாடி கிழிஞ்சிருக்கா பின்னாடி கிழிஞ்சிருக்கா பாரு. முன்னாடி கிழிஞ்சா அந்த பெண்ணை யூசுப் பலாத்காரம் செய்ய முயன்ற பொழுது அந்த பெண் அவரை தள்ள நினைத்த பொழுது ரெண்டு பேருக்கு இடையில தள்ளுமுள்ளு நடந்துச்சுன்னா அப்ப அந்த சட்டை முன்பக்கம் கிழிஞ்சிருக்கும் யூசுஃபுக்கு. பின்பக்கம் கிழிஞ்சிச்சுன்னா யூசுப் ஓடி இருக்கிறாரு, ஓடும்போது இந்த பொம்பளை துரத்தி இருக்குன்னு அர்த்தம். துரத்தப்பட்ட நேரத்தில் இவர் விடாம துரத்தி இருக்கிறா அப்படின்னா பின்னாடி கிழிஞ்சிருக்குன்னு அர்த்தம். எங்க கிழிஞ்சிருக்குன்னு பாருங்க, பார்த்தா பின்னாடி தான் கிழிஞ்சிருக்கு. ஆனாலும் யூசுப் நபி சிறையில் அடைக்கப்பட்டார்கள். எத்தனை கொடுமை பாருங்க. அவளும் பல்ட்டி அடிச்சா, அதையே தாங்கிக்க முடியலையேமா, அவ தப்பு செய்ய நினைச்சிட்டு நபி மேல பழிய போட்டுட்டா. கடைசியில் விசாரிச்சு நீதி சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறவங்களும் அந்த பெண்ணுக்கு சாதகமாக தீர்ப்பளித்து யூசுப் நபியை ஜெயிலில் கொண்டு போட்டுட்டாங்களே. என்ன எத்தனை பெரிய மன அழுத்தத்திற்கு மனிதன் இப்படி தன் வாழ்க்கையில் ஒரு துரோகத்தை மனுஷன் திருமறை குர்ஆனை புரட்டி படிச்சு அவனை எப்படி இருக்கும்? இந்த மாதிரி அநியாயங்களை பார்த்துக்கிட்டு அல்லாஹ் சும்மா இருக்க மாட்டான். அல்லாஹ் ஒரு நாள் உங்களுக்கு நீதி வழங்குவான். நீங்கள் வாழுகிற காலத்திலேயே உங்களுக்கான தீர்வை அல்லாஹ் பல நேரங்களில் தருவான். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைங்க, அல்லாஹ்வுடைய நீதி ஒருபோதும் தவறவே தவறாது என்கிற ஆறுதலை, ஒரு மனப்பக்குவத்தை, ஒரு மன தைரியத்தை, வாழ்க்கையின் மீதான பற்றுதலை அந்த மனிதனுக்கு திருக்குர்ஆன் தருமா தராதா? கடைசியாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஜெயிலில் இருந்து விடுதலை செய்யப்படுகிற தருணம் வந்துருச்சு. அவங்க கூட இருந்தவங்க வெளியில் போனாங்க. அவங்க கண்ட கனவு அப்படியே பழிச்சிச்சு. யூசுப் நபி சொன்ன மாதிரியே பழிச்சிச்சு. அவங்க அந்த மன்னர்கிட்ட எடுத்து சொன்னாங்க, இப்படி யூசுப் ஒருத்தர் இருக்காரு, நல்ல மனுஷன், அவர் சொன்ன மாதிரி தான் எங்களுடைய கனவு பழிச்சிருக்குது என்றெல்லாம் சொன்ன உடனே அப்படியா அந்த யூசுஃபை விடுதலை பண்ணுங்க அப்படின்னு மன்னர் சொல்றார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விடுதலை செய்யப்படுகிற தருணம், வெளியில் வாங்கன்னு சொன்னால் யூசுப் நபி வரமாட்டேன்ட்டாங்க. வர முடியாது சொல்லி உள்ள அடைச்ச, அது உண்மையா பொய்யா? என் மேல சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு சரியா தப்பா அதை சொல்லு.
நான் நிரபராதி, நான் உண்மையானவன், நான் தப்பு செய்யாதவன், நான் அப்பழுக்கிட்டவன், அதை நீ முதல்ல சொல்லுப்பா. அதை சொன்னதுக்கு பிறகு அப்படி சொன்னா வெளியில வர்றேன், இல்ல நான் குற்றவாளி தான் அப்படின்னா காலம் முழுக்க ஜெயில இருக்கிறேன். Gem Shop Co Limited, supplier of quality precious and semi-precious gemstones and diamonds. Room number 341, A B, 3rd floor, Jewelry Trade Center Block, Bangkok, Thailand. நீங்கள் அனாதை குழந்தைகளை ஆதரிக்க விரும்புகிறீர்களா? தந்தை இழந்து தரமான உணவின்றி, நல்ல உடைகளின்றி, சரியான வழிகாட்டுதலின்றி அனாதைகளாக வாழும் இந்த குழந்தைகளுக்கு உதவும் கரங்கள் தான் தாருல் இல்ம் உதவும் கரங்கள். அல்லாவின் உதவியால் 2010 10 குழந்தைகள் என்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த உதவும் கரங்கள் சமூகத்தில் கவனிப்பாரற்ற அதிகரித்து அனாதை குழந்தைகளை கருத்தில் கொண்டு தற்போது 160 குழந்தைகளுக்கு மேல் பொறுப்படுத்தி செயல்பட்டு வருகிறது. இவர்களின் கண்ணீரை துடைத்திட நீங்கள் தாராளமாக உதவுங்கள். உங்கள் ஜகாத் மற்றும் சதக்காவை அனுப்ப வேண்டிய முகவரி தாருல் இல்ம் நம்பர் 64, பார்த்தசாரை தெரு, பழைய வண்ணாரப்பேட்டை, சென்னை 21. வெப்சைட் தாருல் இல்ம் hh.com. தொடர்புக்கு 9840725020, 9600055060. ஹயா பர்தா பில்லர் ஸ்கேட் ஆப்போசிட் ஸ்டேடியம், நாகர்கோயில், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். இந்நிகழ்ச்சி வெற்றி பெற வாழ்த்தும் ஃபஹீம் ஷாப்பிங் சென்டர், மலேசியா. இந்நிகழ்ச்சி வெற்றி பெற வாழ்த்தும் நெஞ்சங்கள் ரெஸ்டாரண்ட், முஸ்லிம் கரி ஹவுஸ், மலேசியா. இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் இப்ராஹிம் சூப்பர் மார்க்கெட், மலேசியா. யூசுப் நபியுடைய இந்த தைரியத்தை, இந்த மனக்கூத்தை பார்த்து ரசூலுல்லாஹ்வே ஆச்சரியப்படுறாங்க. நானா இருந்திருந்தாலே வெளியே வந்திருப்பேங்கிறாங்க ரசூலுல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, நான் இப்படிப்பட்ட இடத்துல இருந்திருந்தா நான் அந்த நேரத்தில் இடத்துல டிமாண்ட் பண்ணுவேனான்னு தெரியாது. எப்படி சரிப்பா ஏதோ தண்டனை அநியாயமான முறையில் அனுபவிச்சிட்டோம் போகுது, இப்போ மாதிரி விடுதலை பண்ணுறானுல, வெளியில் போய் நிம்மதியாக வாழ்வோன்ற முடிவுக்கு தான் யாரும் அப்படி தானே வருவாங்க. யூசுப் நபி அந்த முடிவுக்கு வரலை. நான் யோகிய, நான் நிரபராதி, அதை சொல்லு. திரும்ப விசாரணை நடக்குது. விசாரணையின் முடிவில் யூசுப் நபி தப்பு செய்யலை, அந்த பொம்பளை தான் தப்பு செஞ்சா என்பது நிரூபணமாகிறது. அதையும் குர்ஆன் சொல்கிறது. அல் ஆன ஹஸ் ஹஸல் ஹக்கு அன ராவத்துஹு அன் நஃப்ஸி. இப்பொழுது உண்மை வெட்ட வெளிச்சமாகிவிட்டது, நான் தான் அவரை தவறுக்கு அழைத்தேன். அப்ப யூசுப் நபி அப்பழுக்கற்றவர் என்று நிரூபணத்தோடு வெளியிலே வருகிறார்கள். அவர்கள் வாழுகிற காலத்திலே அவர்கள் மீதான அவதூறு துடைக்கப்பட்டு, அவர்கள் மீதான துரோகம் துடைக்கப்பட்டு, அவர்கள் பரிசுத்தமானவர் என்று சிறையிலிருந்து வெளியிலே வருகிறார்கள். உலகத்தில் பாதிக்கப்பட்டு துரோகம் இழைக்கப்பட்டு கவலையின் உச்சத்தில் போய் நின்று என்னடா நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே, நம்முடைய மனைவி, நம்முடைய பிள்ளைங்கள், நம்முடைய சொந்தம், நம்முடைய உறவுகள் எல்லாரும் அசிங்கமாக பார்க்குறாங்களே அப்படின்னு தலைமையில் துண்டை போட்டு கூணி குறுகி வீட்டை விட்டு வெளியே வராமல் இருந்தவனுக்கு யூசுப் நபியுடைய வரலாறு சொல்லுகிற பாடம் என்ன? ஏன்டா நீ என்ன அப்படி இருக்க? தைரியமா நில்லு. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உண்மை வெளியே வரும். அல்லாஹ் உன்னை உண்மைப்படுத்துவான். சத்தியத்தின் பக்கம் அப்பா அல்லாஹ் நிற்பான். நீ ஏன் கவலைப்படுற அப்படிங்கிற அந்த மன தைரியத்தை தருமா தராதா? இப்படி வாழ்க்கையின் எந்த பிரச்சனைகளுக்கு திருமறை குர்ஆனை படிக்க ஆரம்பித்தாலும் கண்டிப்பாக அவன் திறக்கிற பக்கத்திலேயே அல்லாஹ் அதற்கான தீர்வை தந்தே தீர்வான். எத்தனை எத்தனை வழிகளுக்கான நிவாரண மருந்து திருமறை குர்ஆன் நெடுகிலும் விரவி கிடக்கிறது. எத்தனை பேர் பாதிக்கப்பட்ட வரலாறுகள், அதிலிருந்து மீண்டெழுந்த வரலாறுகள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பத்தினித்தனத்திலே எடுத்துக்காட்டு சொல்லப்பட வேண்டிய அல்லாஹ்வின் தூதருடைய மனைவி. ஆனால் சந்தர்ப்ப சூழலை காரணமாக காட்டி வெளியில் போருக்கு போயிட்டு வரும்பொழுது ஒரு அந்நிய ஆணோடு வரவேண்டிய ஒரு நெருக்கடிக்கு ஆளானதன் காரணமாக அதை தவறானவர் என்று சித்தரிச்சிட்டாங்க. என்ன ஆயிடுச்சு? ஆயிஷா நாய்க்கு தாங்க முடியல, அவங்க வீட்டுக்கு அனுப்பப்பட்டுட்டாங்க. கிடந்து அழுகுறாங்க, அல்லாஹ்விடத்தில் முறையிடுறாங்க. நம்ம மேலே இப்படி ஒரு அவதூறு வந்துருச்சே. அவ்வளவு அப்பழுக்கற்ற தூய ஒழுக்கமுள்ள கற்புள்ள பெண் அன்னை ஆயிஷா நாயகி எவ்வளவு துடிச்சு போயிருப்பாங்க. துடிச்சாங்க, அழுதாங்க, புலம்புனாங்க. அதிலிருந்து அல்லாஹ் உலகத்திலே அவங்களுக்கு தீர்வை கொடுத்தானா இல்லையா? அல்லாஹ் என்ன சொன்னாங்க கடைசியில்? இன்னல்லதீன ஜாஉ பில் இஃப்கி உஸ்பத்தும் மின்கும் லா தஹ்ஸபூஹு ஷர்ரல் லக்கும் பல் ஹுவ கைருல் லக்கும். இந்த அவதூறு சொன்னவங்க உங்களில் ஒரு சாரார். அதை நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க, உங்களுக்கு கேடுன்னு நினைக்காதீங்க, உங்களுக்கு நல்லது. யாருக்கு சொல்கிறான்? யார் அது இப்படி ஆயிடுச்சே அப்படி ஆயிடுச்சேன்னு நினச்சாங்களோ அவங்களுக்கு எல்லாம் சொல்லலாம் பல் ஹுவ கைருல் லக்கும், அது உங்களுக்கு நல்லது. அதில் எவ்வளவு நன்மை இருக்குது தெரியுமா? சாதாரணமாக 10-11 வாழ்ந்துட்டு போயிருந்தா நீங்கள் தூயவர் ஒழுக்கமுள்ளவர் என்பது உலகத்தின் முன்னால் நிரூபணம் செய்யப்பட்டிருக்காது. ஒரு குற்றச்சாட்டு வந்த பிறகு தானே, குற்றச்சாட்டு இல்லைன்னு சொல்லும் பொழுது தானே அவர் உண்மையாளர் நிரூபிக்கப்படும். இல்லாட்டி எல்லாரையும் மாறி தப்பு இருக்கவும் செய்யலாம், இல்லாமலும் இருக்கலாம். சாதாரணமாக போயிரும்ல சாதாரண மனிதர்.
ஆனால் அன்னை ஆயிஷா நாய் அப்படி இல்லைன்னு குர்ஆனே சாட்சி சொல்லிச்சு. எப்படி? அவங்க மேலே அவதூறு சொன்னதுனால தானே. அதுக்கு அவங்க அழுகைக்கு அல்லாஹ்விடத்தில் பிரதிபலன் கிடைக்குமே. எதனால? அவன் சொல்ல குற்றச்சாட்டின் காரணமாக தானே. அந்த கவலைக்கு பிரதிபலனாக அவங்களுடைய பாவம் அளிக்கப்பட்டுருமே. எதனால? அவங்க சொன்ன அவதூறின் காரணமாக தானே. எப்படி சொன்னா அல்லாஹ், இன்னல்லதீன யர்மூனல் முஹ்ஸனாத்தில் காஃபிலாத்தில் மூமினாத்தி லுஇனூ ஃபித் துன்யா வல் ஆখিরা. ஒழுக்கமுள்ள பத்தினியான மூமினான பெண்கள் மீது அவதூறு சொன்னவர்கள் இந்த உலகத்திலேயும் சபிக்கப்பட்டார்கள், மறுமையிலேயும் சபிக்கப்படுகிறார்கள். வல்லதீன யர்மூனல் முஹ்ஸனாத் சும்ம லம் யஅதூ பி அர்பஅத்தி ஷுஹதா. ஒழுக்கமுள்ள பெண்கள் மீது அவதூறு சொல்லிவிட்டு யார் 4 சாட்சிகளை கொண்டு வரவில்லையோ ஃபஜ்லிதுஹும் 80 ஜல்தா, 80 கசையடி கொடுங்கள் அந்த கயவர்களுக்கு. வலா தக்பலு லஹும் ஷஹாதத்தன் அபதா, அவர்களின் சாட்சியை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். வஉலாயிக ஹுமுல் ஃபாசிகூன், அவர்கள் பாவிகள். ஒழுக்கமுள்ள பெண்கள் மீது அவதூறு சொல்லுகிறவன் பாவி, சாட்சி ஏற்கப்படாதவன், நேர்மையற்றவன், தண்டனைக்குரியவன், 80 கசையடிகள் பெறப்பட வேண்டியவன் குர்ஆன் சொல்லுச்சு. வாழுகிற காலத்திலே அல்லாஹ் நிரூபிச்சு அவங்களுக்கு விடுதலை, அவதூறிலிருந்து அவங்களை வெளியில் கொண்டு வந்தானா இல்லையா? இப்படி எத்தனை வரலாறு, 1 2. அதை கவனத்தோடு கருத்தூன்றி யார் படிக்கிறார்களோ அவருடைய மனசுக்கு அதான மருந்து. மனசுக்கு மருந்து வேற என்ன? மனசுக்கு களிம்பு போட முடியுமா? மனசுக்கு மாத்திரை கொடுக்க முடியுமா? மனசுக்கு உடம்பை கீறி ஆபரேஷன் பண்ற மாதிரி மனசை கீறி ஆபரேஷன் பண்ண முடியுமா? மனசுக்கு மருந்து. மனதிற்கு இது போல சொல்லப்படுகிற அறிவுரைகளும் வரலாறுகளும் செய்திகளும் தான் மனசுக்கு மருந்து. அப்ப இந்த திருமறை குர்ஆன் உங்களுக்கு மனதில் நிம்மதியை தரும், அமைதியை தரும். அல்லாஹ் சொன்னானே, படிக்கிறவர்களுக்கு, படித்து உள்வாங்க நினைக்கிறவர்களுக்கு அமைதியை தரும். அவ்வளவு ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சொல்றாங்க, மஜ்தமஅ கௌமுன் ஃபீ பைத்தின் மின் புயூத்தில்லாஹ். ஒரு கூட்டத்தார் அல்லாஹ்வுடைய வீடுகளில் ஒரு வீட்டிலே கூடி அமர்ந்து யத்லூன கிதாப் அல்லாஹ், அல்லாஹ்வின் வேதத்தை படித்து வயததாரஸூனஹு பைனஹும், தங்களுக்கிடையிலே ஒருவருக்கொருவர் அல்லாஹ்வின் வேதத்தை கற்றுக் கொடுத்து கொண்டால், அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்ல கூடி அல்லாஹ்வுடைய வேதத்தை குர்ஆனை படிச்ச செய்தியை இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுத்து அல்லாஹ் இதை சொல்றான் அதை சொல்றான்னு அவங்களுக்கு டிஸ்கஸ் செய்து கொண்டிருந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? நபி சொல்கிறார்கள், இல்லா நஸலத் அலைஹிமுஸ் ஸக்கீனா, அவர்கள் மீது அல்லாஹ்வின் அமைதி இறங்கும். நம்பணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ற வார்த்தை இது யாருக்கு எஃபெக்ட், யாருக்கு பயன் தரும்? யார் இதை நம்புறாங்களோ, உளப்பூர்வமா உள்ளத்தில் ஏத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு தான், மற்றவனுக்கு கிடைக்காது. நஸலத் அலைஹிமுஸ் ஸக்கீனா, அவர்கள் மீது அமைதி இறங்குகிறது. வகஷியத்துஹுமுர் ரஹ்மா, அல்லாஹ்வின் அருள் அவர்களை சூழ்ந்து கொள்கிறது. வஹஃபத்துஹுமுல் மலாயிகா, மலக்குமார்கள் அந்த இடத்தை ஆக்கிரமித்துக் கொள்கிறார்கள். அமைதி இறங்கும். நீ குர்ஆனை படிச்சா அமைதி இறங்கும்னு நபிகளார் அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகிற ஸ்டேட்மெண்ட். உனக்கு அமைதி வேணும்னு நினைச்சா குர்ஆன் எடுத்து படி. கொஞ்சம் நம்ம வாழ்க்கை அப்படியே கொஞ்சம் பின்னோக்கி கடந்த 1 மாதம், கடந்த 1 வருஷம், கடந்த 6 மாதம், கடந்த 2 வருஷம் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஏதோ நெருக்கடியை சந்திக்காமல் இருந்திருக்கவே மாட்டோம். நெருக்கடி இல்லாத வாழ்வே இல்லை, யாருக்கும் இல்லை. 10 வயசு பையனுக்கும் இல்லை, 100 வயசு முதியவருக்கும் இல்லை, எல்லாருக்கும் இருக்கு. நம்ம நினைப்போம் சின்ன பையன் அவளுக்கு என்ன டென்ஷன், அவன்கிட்ட போய் கேட்டு பாருங்களேன். எல்கேஜி படிக்கிற பையன் அவன்கிட்ட கேளுங்க, அவன் சொல்லுவான் ஒரே வீட்டு பாடம் எழுத சொல்லி தொல்லப்படுத்தி பெரிய டென்ஷனாக இருக்குங்களா. எல்கேஜி படிக்கிற பையன், யூகேஜி படிக்கிற பையன். நீங்கள் உங்கள் இடத்துல இருந்து பார்க்குறீங்க, பொருளாதார பிரச்சனை தான் பிரச்சனை, பஞ்சாயத்து பிரச்சனை தான் பிரச்சனை, சமூக பிரச்சனை தான் பிரச்சனை. உன் லெவலுக்கு உனக்கு பிரச்சனை, அவன் லெவலுக்கு அவனுக்கு பிரச்சனை. 10th படிக்கிற பையில என்ன பாடுபடுத்துகிறோம், 12th படிக்கிற பையில அவ்வளோதான், வாழ்க்கையே போச்சு. ஃபெயிலாக போனேன் அம்மாடி அவ்வளோதான். அவனை படுத்து இந்த சமூகம் படுத்துகிற பாடு, அதனால தானே பல பேர் சாவுறான். ஐயோ ஃபெயிலாக போனேன் அப்படின்னு நான் இப்போ போயிட்டமே என்ன பண்ணுறது? யார் முன்னாடி முகம் காட்ட முடியாத தூக்கில் தொங்கு, விஷத்தை குடி. எல்லாருக்கும் டென்ஷன் இருக்கு. ஒரு மிகப்பெரிய சமுத்திரத்தை கூட காலில் ஒரு துளி நீர் படாமல் உங்களால் கடந்து விட முடியும். ஆனால் இந்த வாழ்க்கை என்கிற பயணத்தை கண்ணீர் இல்லாமல், கவலை இல்லாமல், துன்பம் இல்லாமல் யாராலும் கடக்கவே முடியாது.
அவரவருடைய தகுதிக்கு, வயதுக்கு, அனுபவத்திற்கு, சூழலுக்கு ஏற்ப அவர் கண்டிப்பாக கண்ணீர் கடலை கடந்துதான் இந்த வாழ்க்கை பயணத்தை நிறைவு செய்ய முடியும். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், இப்படி நம்ம லாஸ்ட் 1 இயர்ல அல்லது லாஸ்ட் 6 மந்த்ல ஏதோ ஒரு வாழ்க்கையில் துன்பத்தை, சிரமத்தை அனுபவிச்சிருப்போமே, அந்த நேரத்தில் என்னைக்காவது அந்த மன நெருக்கடியில் இருந்து மீண்டு வெளியே வருவதற்கு அல்லாஹ்வின் வேதத்தின்பால் நாம் திரும்பினோமா? இந்த பிரச்சனையிலிருந்து மீள்றதுக்கு என்ன வழி? அவர்கிட்ட போவோம், இவர்கிட்ட போவோம், அங்கே பார்ப்போம், இங்கே பார்ப்போம், இங்கே பணத்தை வாங்குவோம், அங்கே பணத்தை கட்டுவோம். உலகத்தில் யார் யாரெல்லாம் இதுக்கு தீர்வு தருவாங்களோ அதையெல்லாம் நினைச்சோம். ஆனால் படைச்ச ரப்புல் ஆலமீன் இதுக்கு தீர்வு தருவான்னு நினைச்சோமா? கடந்த காலத்தை விடுங்க, இப்போ முடிவெடுங்க. இனிமே வாழ்க்கையில் ஒரு சிக்கல், மன நெருக்கடி, நிம்மதி இல்லாத ஒரு சூழல், டென்ஷன் வந்துச்சுன்னா, டென்ஷன் வந்த உடனே பல பேர் தொழுகையை விட்டுட்டு போயிடுறோம், அல்லாஹ் விட்டு வெளியே போகிறோம், தூரம் போகிறோம். பிஸியாக இருக்கு. பிஸியான நேரத்தில் தானப்பா அல்லாஹ் பக்கம் நெருங்கணும். பிஸியான வாழ்க்கை கிடைச்சது பெரிய கிஃப்ட் இல்லையா? ஒன்றுமே செய்ய முடியாமல், ஒரு காரியத்துக்கும் உதவாமல், ஒரு வேலையும் கிடைக்காம சும்மாவே உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிற மனிதர்களுக்கு மத்தியில் 24 மணி நேரம் போதாது, நான் உழைப்பதற்கு அவ்வளவு வேலைகள் என் முன்னால் கொட்டி கிடக்கிறது என்பது அல்லாஹ்வின் பேர் அருள் இல்லையா? அதை போய் நீ குறை சொல்லிக்கிட்டு அல்லாஹ் விட்டு தூரமாகிறிய, வேலை 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 வேலைன்னு அல்லாஹ் விட்டு விலகிறிய. முடிவெடு. என்ன முடிவெடு? எந்த டென்ஷன் வந்தாலும் ரப்புல் ஆலமீன் தான் அதை தீர்த்து வைப்பான். அல்லாஹ்வின் திக்ருல தான் அதுக்கு தீர்வு இருக்குது அப்படின்னா நான் அந்த தீர்வை நோக்கி போவேன், திருமறை குர்ஆனை புரட்டுவேன். அப்படி முடிவெடுங்க. அவ்வளவு ஏன், இன்னும் திருமறை குர்ஆன் உங்களுக்கு அழகா பாடம் நடத்தும். வாழ்க்கையில் நீங்க சந்திக்கிற எந்த சிக்கலாக இருந்தாலும் எல்லாம் அவனுடைய விதிப்படி என்கிற பாடத்தை குர்ஆன் சொல்லித்தரும். மா அஸாப மின் முஸீபத்தின் இல்லா பிஇذنில்லாஹ். எந்த துன்பம் வந்தடைந்தாலும் அல்லாஹ்வின் நாட்டத்தின்படியே தவிர வருவதில்லை. லை யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா. அல்லாஹ் எங்களுக்கு விதித்ததை தவிர வேறொன்றும் அணுகாது. இது உள்ளத்தில் இறங்கி பாருங்க. சாரு எவ்வளவு பெரிய கஷ்டம் வரட்டுமே, என்ன அல்லாஹ்வுடைய நாட்டம்பா, நாம என்ன செய்ய? அப்படியே ஒரு நிமிஷத்தில் வெளியே வரலாம். கொஞ்சம் ஈமான் பலவீனமாக இருந்தால் ஒரு நாளில் வெளியே வரலாம். இன்னும் பலவீனமாக இருந்தால் அதிகபட்சமாக 3 நாளில் வெளியே வரலாம். எப்படி வரலாம்? லை யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா. எங்கள் இறைவன் அல்லாஹ் எங்களுக்கு விதித்ததை தவிர வேறொன்றும் எங்களை அணுகாது. என்ன நடந்துச்சோ அல்லாஹ்வுடைய விதி, அல்லாஹ் எழுதி வச்சுட்டான், அவன் எழுதினது நடக்குது. மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்ள் வலா ஃபீ அன்ஃபுஸிக்கும் இல்லா ஃபீ கிதாபின் மின் கப்லி அன் நப்ராஹா இன்ன ذلك அலல்லாஹி லயஸீர். பூமியிலோ அல்லது உங்களுக்குள்ளேயோ ஏற்பட்டுவிட்ட எந்த நிகழ்வாக இருந்தாலும், உங்களை வந்தடைந்த எந்த செய்தியாக இருந்தாலும் அவை அல்லாஹ்வின் பதிவேட்டிலே பதியப்படாமல் இல்லை. அல்லாஹ்வுக்கு இது ரொம்ப லேஸ், ஆல்ரெடி எழுதி வச்சுட்டான். ஏன் எழுதுனான் தெரியுமா? லி கைலா தல்சவ் அலாமா ஃபாத்தக்கும் வலா தஃப்ரஹு பிமா ஆத்தாக்கும். உங்களுக்கு ஏற்பட்டுவிட்ட சிக்கலுக்காக, இழப்புக்காக நீங்கள் துன்பப்படாது இருக்கவும், அல்லது உங்களை வந்து அடைந்து விட்ட இன்பத்திற்காக நீங்கள் பெருமை கொள்ளாது இருக்கவும் அல்லாஹ் இந்த விதியை ஏற்படுத்தி இருக்க. விதியை நம்பு, எல்லாம் அவருடைய நாட்டம்னு சொல்லு. திடீர் பணக்காரன் அர்த்தராத்திரியில் கொடை பிடிக்க மாட்டான். பணம் வந்துருச்சே, அல்லாஹ்வுடைய அருள் வந்துருச்சே, அல்லாஹ்வுக்கு பதில் சொல்லணுமே அப்படின்னு நினைப்பான். துன்பம் வந்துருச்சே, ஐயோ இப்படி ஆயிட்டமே அப்படின்னு மூளையில் முடங்க மாட்டான். அல்லாஹ் சொல்கிற வார்த்தை உண்மை. அல்லாஹ்வின் திக்ரில் அமைதி கிடைக்கும் என்றால் திக்ரை படிங்க, குர்ஆனை படிங்க, கண்டிப்பாக மனசு அமைதி அடையும். சான்ஸே இல்லை, அதில் மாற்றுக்கிறதுக்கு வேலையே இல்லை. நீங்கள் டவுட்டாக படித்தா அப்போ அது கேள்விக்குறி. எப்போ படித்து பார்ப்போமே, கிடைக்குதான்னு ட்ரை பண்ணுவோமே, அப்போ அந்த அலாரம் மேட்டுக்கு போயிட வேண்டியதான். நைட்டு 9 மணிக்கு அலாரம் வச்சது நீங்கள் தான், காலையில் 5 மணிக்கு ஆஃப் பண்ணது நீங்கள் தான். ரெட்டை மனநிலையில் இருந்தால் நடக்காது, அவ்வளோதான். அல்லாஹ் செஞ்சே தீர்வான், அல்லாஹ் எனக்கு தீர்வை தந்தே தீர்வான், அல்லாஹ் எனக்கு மன அமைதியை தந்தே தீர்வான் அப்படின்னு அல்லாஹ் மேலே அசைக்க முடியாத நம்பிக்கையோடு அல்லாஹ்வின் வேதத்தை புரட்டினால் அந்த வேதம் புரட்டுகிற பக்கத்திலே உங்களின் மனப்பிரச்சனைகளுக்கு தீர்வை தரும். இது அல்லாஹ் கொடுக்கிற வாக்குறுதி, நான் கொடுக்கிற வாக்குறுதி இல்லை, நான் கொடுக்கிற கேரண்டி இல்லை. அடுத்து என்ன? இந்த திக்ர் என்கிற சொல்லுக்கு திருமறை குர்ஆன் இன்னொரு விளக்கம் சொல்லுகிறது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்தின் வரலாறு. மதியனிலிருந்து எகிப்துக்கு பயணப்படுகிறார்கள் தன் மனைவி பிள்ளைகளோடு.
வழியிலே தூரத்திலே நெருப்பு தெரிகிறது. பிள்ளைங்களை மனைவி எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு நான் போயிட்டு வர்றேன், கிட்ட போய் நெருப்பு எடுத்துட்டு வர்றேன்னு போறாங்க. அங்க போனா துவா பள்ளத்தாக்கிற்கு அருகிலே அல்லாஹ் அழைக்கிறான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. இந்நிகழ்ச்சி வெற்றி பெற வாழ்த்தும் நெஞ்சங்கள். பரக்கத் பர்தா சிங்காரத்தோப்பு, பிஸ்மி லுங்கி சென்டர் தேரடி, பிஸ்மி பர்தா சிங்காரத்தோப்பு, பரக்கத் லுங்கி கம்பெனி சிங்காரத்தோப்பு, திருச்சி. இந்த நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்தும் நெஞ்சங்கள் திருவள்ளூர் மாவட்ட சகோதரர்கள். உங்கள் அஸ்னான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை. பல் மற்றும் வாய் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான நோய்களுக்கும் எங்களிடம் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும். அஸ்னான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை, கலெக்டர் அலுவலகம் அருகில், நாகர்கோவில். APM அமீர் ஹசன் குடும்பத்தார்கள், PPS புரம், புத்தந்துறை, குமரி மாவட்டம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. திருச்சி மாவட்டம் காமராஜர் கிளையில் அல்லாஹ்வின் பள்ளி அமைந்திட உதவிடுவேன். 12 லட்சம் ரூபாய் இடம் மதிப்பிற்கு 8 லட்சம் கொடுத்து பாக்கி 4 லட்சம் கொடுக்க வேண்டியுள்ளது. இம்மாதத்திற்குள் கொடுக்க வேண்டும். ஆகவே எங்களால் ஆன நன்கொடைகளை வாரி வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அக்வாசன் அனைத்து பிராண்ட் வாட்டர் பியூரிஃபையர்கள் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் சேல்ஸ் மற்றும் ஸ்பேர் சேவைகள் வழங்கப்படுகிறது. 18 வருட வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பு பெற்ற நிறுவனம். இந்தியாவில் வேறெங்கும் கிடைக்காத விலையில். இந்நிகழ்ச்சியில் உங்கள் விளம்பரம் இடம்பெற தொடர்புக்கு 9003730878. இன்னனி அனல்லாஹ், நான் தான் அல்லாஹ், லா இலாஹ இல்லான, என்னை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை, ஃபஅபுதுனி, என்னையே நீங்கள் வணங்குங்கள், வஅகிமி ஸலாத்த லிذிக்ரி, என்னை நினைப்பதற்காக தொழுகையை நிலைநாட்டுங்கள். ذிக்ரி, என்னுடைய திக்ருக்காக. அல்லாஹ்வுடைய திக்ரில் அமைதி இருக்குனால இங்க அல்லாஹ் சொல்றான். தொழுகையை பற்றி சொல்லுகிற பொழுது வஅகிமி ஸலாத்த லிذிக்ரி, என்னுடைய திக்ருக்காக, என்னுடைய நினைவுக்காக தொழுகையை நிலைநாட்டுவீராக. அப்ப தொழுகை என்பது அல்லாஹ்வின் திக்ர். அல்லாஹ்வின் திக்ர் ஆகிய தொழுகைக்குள்ளே நீங்கள் நுழைந்தால் அந்த தொழுகை உங்களை மன அமைதியோடு வாழ வைக்கும். உங்கள் தவறுகளிலிருந்து உங்களை காப்பாற்றும், உங்கள் தீமைகளிலிருந்து உங்களை தடுக்கும். பொய்யிலிருந்து, பொறாமையிலிருந்து, அவதூறிலிருந்து, பெரும்பெரும் பாவங்களிலிருந்து, மானக்கேடான செயல்களிலிருந்து, எல்லா குற்றங்களிலிருந்து உங்களை விடுவிக்கும். எது? அல்லாஹ்வின் நினைவாகிய திக்ராகிய தொழுகை உங்களை விடுவிக்கும். அல்லாஹ் கொடுக்குறான், சொல்றான். வஅகிமி ஸலாத்த லிذிக்ரி, என்னை நினைப்பதற்காக தொழுகையை நிலைநாட்டுங்கள். அல்லாஹ்வுடைய நினைப்பு தொழுகையில் இருந்துச்சுன்னா அல்லாஹ்வுடைய தொழுகை நமக்கு செய்ய வேண்டிய அல்லாஹ் கொடுக்குற கேரண்டியை கொடுக்கும், நிம்மதியை கொடுக்கும். இன்னைக்கு ஆனால் நமக்கு நிம்மதி இருக்கா? தொழக்கூடிய எல்லோருமே நிம்மதி. அடுத்த கேள்வி வரும், தொழுது முடிச்சுட்டு உட்காந்து புலம்பிக்கிட்டு உட்காந்துருக்காங்களே, தொழுது முடிச்சுட்டு தொழுதா நிம்மதினா, அப்போ தொழுது முடிச்சுட்டு போகும்போது சாப்பாடு பசியை போக்கும்னா, சாப்பிட்டு முடிச்சுட்டு ஐயோ பசிக்குதாண்ணா, சாப்பிடாடு பசியை போக்கும் தானே. சாப்பிட்டு முடிச்சுட்டு ரொம்ப பசியாக இருக்குப்பாண்ணா, அடே இப்போ தான் சாப்பிட்டேன். அந்த மாதிரி இன்னைக்கு பல பேர் தொழுகிறாங்க, தொழுது முடிச்சுட்டு உட்காந்து போலமா, என்ன செய்யறதுன்னே தெரியலப்பா, பெரிய கஷ்டமாக இருக்குது, எப்படி தான் இந்த சிக்கலிருந்து மீண்டு வர போகிறோன்னு தெரியலையே அப்படின்னு அதை நினச்சி புலம்புறீங்களே. அப்படின்னா அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதி அல்லாஹ் மீறிட்டானா? தொழுதா நிம்மதியை தருவேன்னு அல்லாஹ் சொன்னான். ஆனால் பல பேர் தொழுகிறாங்க, நிம்மதி இல்லையே. தொழுதா தீமையிலிருந்து இந்த தொழுகை தடுக்கும்னு அல்லாஹ் சொன்னான். பல பேருடைய தீமைகள் இருந்து அவங்கள இந்த தொழுகை தடுக்கலையே. இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், தொழுகை என்பது மானக்கேடான அருவருக்கு தகுந்த காரியங்களில் இருந்து தடுத்து நிறுத்தும். குர்ஆன் சொல்லுகிறது. தொழுது விட்டு தவறு செய்யக்கூடிய மனிதர்கள் இல்லையா? தொழுது விட்டு இந்த மானக்கேடான அருவருக்கு தகுந்த பாலியல் குற்றங்களில் ஈடுபடுகிறவர்கள் இல்லையா? அப்படியானால் அல்லாஹ் சொன்ன வாக்குறுதி எங்கே? கேள்வி வருதுல்ல. அல்லாஹ்வுடைய வாக்குறுதி அல்லாஹ் மீறுவானா? இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மியாத், ஒருபோதும் அல்லாஹ் வாக்குறுதிக்கு மாறு செய்ய மாட்டான். அப்போ பிரச்சனை எங்க? பிரச்சனை நம்மிடத்துல. என்ன நம்மிடத்துல? தொழுகைன்னு நம்ம சொல்றோம்ல, நாம சொல்ற தொழுகை உண்மையில தொழுகையா அப்படிங்கிறத இப்ப கேள்வி. நம்ம தொழுகைங்கிறோம், நம்ம ஏதோ தொழுகைன்னு சொல்றோம் தெரியுமா? நாம இப்படி கையை ஒசத்துறது, நெஞ்சில கட்டுறது, பிஸ்மில்லாஹ் சொல்லி ஆரம்ப துவா ஓதி, அல்ஹம் சூரா ஓதி, துறை சூரா ஓதி, ருக்கு செஞ்சு சஜ்தா போய் சலாம் கொடுத்துட்டோம்னா ஓகே தொழுதுட்டோம்னு. இது தொழுகையின் புற செயல்கள், தொழுகையிலே கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகள். நான் இல்லைன்னு மறுக்கிறேன், இதுவும் தொழுகை தான். ஆனால் இது உயிரோட்டமான தொழுகையா? இல்லை. உயிரோட்டமான மனுஷன் தான், இறந்து போய் கிடக்கிறான, அவனுக்கு கண் இருக்கு, காது இருக்கு, மூக்கு இருக்கு,
கால் இருக்குது, கை இருக்குது, நமக்கு தான் இருக்குது. 2 பேரும் ஒன்றா? இறந்துட்டாரு, கட்டில் கிடத்தி போட்டிருக்கிறோம். என்கிட்ட என்னெல்லாம் இருக்கோ எல்லாம் அவர்கிட்ட இருக்குது. என்கிட்ட ஹார்ட் இருக்குது, அவர் உடம்பு அறுத்து பார்த்தாலும் ஹார்ட் இருக்கும். என்கிட்ட கிட்னி இருக்குது, அவர் உடம்புக்குள்ளேயும் கிட்னி இருக்குது. அப்போ 2 பேரும் ஒன்றா? அப்போ என்ன சொல்லுவோம்? 2 பேருக்கு வித்தியாசம் இருக்கு. அவன் உயிரோட்டமான உயிருள்ள மனிதன் இல்லை, நீ உயிருள்ள மனிதன். எப்படி செத்தவனும் உயிருள்ளவனுக்கும் இடையிலே உயிர் என்கிற ஒன்று வேறுபடுத்துகிறதோ, அதுபோல நம்முடைய தொழுகைக்கும் அதில் உள்ள ஜீவனுக்கும் இடையிலே ஒரு பெரிய வேறுபாடு இருக்கிறது. நாம் புறச் செயல்களாக உடல் உறுப்புகளை போல இருக்கிற புறச் செயல்களை தொழுகை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அது தொழுகைக்கான அத்தியாவசியமான செய்திகள் தான். ஆனால் அது மட்டுமே தொழுகை ஆகாது. அதை தாண்டி தொழுகையிலே கவனிக்க வேண்டிய அம்சங்கள் பல இருக்கிறது. அதை கடைபிடிக்காம தொழுதுட்டேன்னா தொழுது விட்டு போய் திருடுவேன். முந்தி சொல்லுவாங்கல்ல, தொழுதேன் அல்லாவுக்காக, வைக்க திருடுன மாட்டுக்காக. தொழுதேன் எப்படா திருடுவான்? அப்ப நீ திருடுனா தொழலேன்னு அர்த்தம். நீ குனிஞ்சிருக்க, நீ நிமிர்ந்திருக்க, நீ கைய வசதி இருக்க, நீ அரபியில் ஒரு சூறா ஓதி இருக்க, நீ இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பி அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு சொல்லியிருக்க, நீ தொழல. நபியர் சொன்னாங்க, நோம்பாளியை பற்றி சொன்னாங்க, கம்மின் சாயிமின் லைஸலஹு மின் சியாமிஹி இல்லல். எத்தனையோ நோன்பாளிகள் அவர்களின் நோன்பிலே பசித்திருந்ததை தவிர, தாகித்திருந்ததை தவிர அவர்களுக்கு எதுவுமே இல்லை. அவன் பட்டினி கிடந்தான், ஆனால் நோன்பு வைக்கலங்கிறாங்க. நோன்பு பட்டினி இருந்தால் தானே நோன்பு இடம் கேட்போம். ஆமாம், பட்டினி கிடந்தா தானே நோன்பு. பட்டினி கிடப்பதெல்லாம் நோன்பு இல்லை. சோமாலியாவில் தான் பட்டினி கிடக்கிறாங்க. சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் எல்லாரும் நோன்பா? காலையிலேருந்து சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே கிடைக்கல, பட்டினியில் இருக்கிற அவன் நோம்பாளி இல்லையே. அவன் நம்ம மட்டும் எப்படி நோம்பாளி? 2க்கு இடையில் வித்தியாசம் இருக்குப்பா. வெறுமனே பட்டினி கிடப்பது, தாகித்திருப்பதல்ல நோன்பு. அதை தாண்டி அல்லாஹ்வுக்காக செய்கிறோம் என்ற எண்ணத்தோடு தீய பழக்கங்களிலிருந்து விடுபட்டு அல்லாஹ்வுடைய நியத்துக்காக அல்லாஹ் இந்த நோன்பை முழுமைப்படுத்துகிறான். அதுபோலத்தான் தொழுகை வெறுமனே குனிவது, நிமிர்வது, அல்ஹம்து சூரா, துணை சூரா என்பது மாத்திரமல்ல. அதை தாண்டி ஜீவனுள்ள உயிருள்ள தொழுகையாக உன் தொழுகை இருந்தால் அந்த தொழுகை உனக்கு நிம்மதியை தந்தே தீரும். அல்லாஹ் சொல்றான், கத் அஃப்லஹல் மூமினூன், மூமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். அடுத்த வசனத்தில் அந்த மூமின் எப்படி இருப்பான் தெரியுமா? அவர்கள் தம்முடைய தொழுகையிலே காஷிஊன், குஷூவோடு, பயபக்தியோடு, உள்ளச்சத்தோடு தொழுகிற தொழுகையாளி அவன் ஜெயிச்சிட்டான் அப்படிங்கிறான். அல்லாஹ் வெற்றி பெற்று விட்டான். சென்ற கால வினை, வெற்றி பெறுவான்னு கூட சொல்லலை. கத் அஃப்லஹல் மூமினூன், மூமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். டிக்ளரேஷன். இப்படி நீ செஞ்சிட்டனா ஆல்ரெடி நீ டிக்ளேர்டு, நீ ஜெயிச்சிட்டப்பா. களத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே கோப்பை கையில் வந்துருச்சு. அது மாதிரி கத் அஃப்லஹல் மூமினூன், மூமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், தம்முடைய தொழுகையிலே உள்ளச்சத்தோடு இருந்தார்களே அவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். நம்முடைய தொழுகை உள்ளச்சத்தோடு இருக்கிறதா? தொழுகை ஜெயிக்கும்னு அல்லாஹ் சொன்னான். ஆனால் இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழக்கூடியவர்களுக்கு கேடுதான். நம்ம எப்போதும் என்ன கேள்விப்படுவோம்? தொழுதா நல்லது, தொழுதா சிறப்பு, தொழுதா நன்மை, தொழுதா சொர்க்கம், அப்படித்தானே? குர்ஆன் சொல்லுகிறது ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுதவன் செத்தாங்கு. ஓ அப்படியா சங்கதி, இது தெரியாமல் இத்தனை நாளாக தொழுதுட்டோமே. காலையில் 5 மணிக்கு வேறு குளிர் காலத்தில் எந்திரிச்சு ஒது செஞ்சு அப்பாடி பட்டப்பாடு போதும்பா. இப்படி தான் அல்லாஹ் சொல்லியிருக்கான். அது விவரம் தெரியாமல் அஜர்த்து மாறலாம் நம்மளை தொழுவுன்னு சொல்லி பாடப்படுத்தி அல்லாவே அழகாக சொல்லியிருக்கான், தொழுதவன் செத்தான், வேணாம் தொழுகையே, அப்படி சொல்ல முடியுமா? அதுக்கான காரணத்தை பின்னாடி விளக்குறான். ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுதவர்களுக்கு கேடுதான். எப்படி தொழுதவர்கள்? அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவர்கள் தம்முடைய தொழுகையிலே அலட்சியமாக, கவனம் இல்லாமல், சும்மா பேருக்கு தொழுவான், குனிவான், நிமிர்வான். இப்படி தொழுதா கேடுப்பா. தொழுகையில் 2 இருக்கு. நம்ம இப்போ என்ன தொழுதுகிட்டு இருக்கோம்? நீ 2ஆம் தொழுகையை தொழுதுட்டு முதல் தொழுகைன்னு நினைக்கிற, சொர்க்கத்துக்கு போகிற தொழுகைன்னு நினைக்கிற, வெற்றியை தர்ற தொழுகைன்னு நினைக்கிற, நிம்மதியை தர்ற தொழுகைன்னு நினைக்கிற. இல்லை, நீ தொழுதுகிட்டு இருக்கிற தொழுகை தோல்வியை தர்ற தொழுகை, நரகத்தில் தள்ளுற தொழுகை. எந்த அளவுக்கு நரகத்தில் தள்ளும் தெரியுமா? முனாஃபிக்குகளை பற்றி திருமறை குர்ஆன் பேசுகிறது. இதா காமு இல ஸலாத்தி காமு குஸாலா, அவர்கள் தொழுகைக்காக நின்றால் சோம்பேறிகளாக நிற்பார்கள். முனாஃபிக்கும் தொழுது இருக்கிறான்.
அந்த முனாஃபிக்குடைய தொழுகை அவனுக்கு என்ன பரிசு கொடுத்துச்சு தெரியுமா? இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார். முனாஃபிக்குகள் நரகத்தின் அடித்தட்டிலே இருப்பார்கள். இந்த தொழுகைக்கு கிடைச்ச கிஃப்ட் என்ன? நம்ம எல்லாம் என்ன பேசிட்டு இருக்கோம்? தொழுகைக்கு சொர்க்கம்ங்கிற கிஃப்ட், தொழுகைக்கு நிம்மதிங்கிற கிஃப்ட். ஆனால் இவன் தொழுது இருக்கிறான். இவனுடைய தொழுகைக்கு அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட் என்ன? நரகத்தின் அடித்தட்டு, முதல் தர வேதனை, ஃபர்ஸ்ட் கிளாஸ், நரகத்தில் ஃபர்ஸ்ட் கிளாஸ். அப்போ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? தொழுகையில் வெற்றி இருக்குன்னா, தொழுதா நிம்மதி இருக்குன்னா, ஆனால் அந்த தொழுகையில் 2 தொழுகை இருக்கு. நான் தொழுகிற தொழுகை நிம்மதியை தர்ற தொழுகையா அல்லது நம்ம நிம்மதியை கெடுக்கிற தொழுகையா? நிம்மதியை கெடுக்கிற தொழுகை எப்படி இருக்கும்? அதை குர்ஆன் சொல்லுகிறது. அவர்கள் தொழுதால் தொழுகைக்காக நின்றால் சோம்பேறிகளாக நிற்பான். ஏதோ நிற்கணுமே நிற்பான். இப்படிம்மா 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 ஒரு நிமிஷம் கையை வச்சுட்டு சும்மா இருக்க வேணாம். பாருங்களேன், சில பேர் விதியே நிற்கிறது. சோம்பேறித்தனமாக. அப்போ நம்ம எப்படி நிற்கணும்? பிரிஸ்கா நிற்கணும், கம்பீரமாக நிற்கணும், புத்துணர்ச்சியோடு நிற்கணும். யார் முன்னாடி நிற்கிறீங்க? நபிகள் சொல்றாங்க, இதா காம அஹதுக்கும் இலா ஸலாத்தி ஃபஇன்னஹு யுனாஜி ரப்பா. உங்களில் ஒருவர் தொழுகைக்காக நின்று விட்டால் அவர் தனது இறைவனோடு உரையாட துவங்கி விட்டார். முனாஜாத், அல்லாஹ்வோடு பேச ஆரம்பிச்சார். அல்லாஹ்வோடு பேசுறதுக்கு நிற்கிறேன்னா நீ எப்படி நிற்கணும்பா? பிறகு அப்போ சொல்லுங்க, அல்லாஹ் என்ன பண்ணுறது? வேலைலாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? ஒரு சாதாரண ஒரு கமிஷனரை சந்திக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு, அல்லது ஒரு முதலமைச்சரை சந்திப்பதற்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு பிரதமரை, ஒரு ஜனாதிபதியை சந்திப்பதற்கு உங்களுக்கு டைம் கொடுக்கப்பட்டுருச்சு. எப்படி போவிய? இப்போ நம்ம தொழுகைக்கு எப்படி போகிறோம்? அப்படித்தானா? தொழுகைக்கு எப்படி போகிறோம்? ஏதாவது முன்னேற்பாடு இருக்கா? ஒது செய்யணும்னு அதுக்கு ஒரு கடமை சொல்லப்பட்டிருக்கிறனால ஒதுங்கிற முன்னேற்பாடு. அதை தாண்டி நீங்கள் ஜனாதிபதியை சந்திக்க வரும்பொழுது எப்படி போறீங்களோ 2 நாளைக்கு முன்னாடியே பிளான். ஆமாம் போகிறோம், நல்லா இருக்கணும், நீட்டாக ட்ரெஸ் பண்ணணும், இந்த கலர் போடவா, அந்த கலர் போடவா, புது ட்ரெஸ் எடுப்போமா, ஏற்கனவே இருக்கிற ட்ரெஸ் நல்லா இருக்கா, என்ன சென்ட் அடிக்கிறது, என்ன ஷூ போட, என்ன பெல்ட் போட, இன் பண்ணவா வேண்டாமா, நிறைய கேமராமேன் வருவான், பத்திரிகையாளர் வருவான், ஃபோட்டோவில் அழகாக இருக்கணும், அதுக்கு என்ன செய்ய, இதுக்கு என்ன செய்ய, போய் உட்காந்து அவர் சொல்லுவதை இவர் சொல்வதும் அவ்வளவு கவனத்தோடு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள் சார். உலகத்திலே இருக்கிற ஒரு தலைவனை, ஒரு அரசியல் தலைவனை சந்திக்க போகிற பொழுது அதற்கு நீ காட்டுகிற எடுக்கிற மெனக்கடல்களில் 1% உலகத்தை எல்லாம் படைத்து ஆளுகிற ரப்புல் ஆலமீனை சந்திக்கிற போகிற பொழுது அல்லாஹ்வோடு பேச போகிறோம் என்ற உணர்வோடு போனாயா? அதற்கான முன்னேற்பாடுகளோடு போனாயா? அல்லாஹ் அப்படிதான் சொல்றான். அல்லாஹ்ட்ட பேச வரும்போது முன்னேற்பாடோடு வா. ஹுது ஜீனத்தக்கும் இன்த குல்லி மஸ்ஜித். ஒவ்வொரு தொழுமிடத்திலும் அலங்காரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நம்ம இன்னைக்கு தொழுகிற நேரத்தில் அலங்காரத்தை எல்லாம் தூக்கி ஓரம் கட்டுவோம். காலையில் வெளியே போகும்போது பேண்ட்டு, ஷூ, டை எல்லாம். இரவில் வந்து இஷாவை தொழுகும் பொழுது எல்லாத்தையும் கழட்டி போட்டு ஒரு கந்த துணி ஒன்று, மேலே ஒரு கிழிஞ்ச துண்டு ஒன்று. அல்லாஹ் அக்பர். எல்லாரும் தான், விதிவிலக்கு யாருன்னு சொல்ல தெரியல, நான் உட்பட. அது ஒரு வகையான, அது ஒரு மனநிலையில் இருக்குது. சில நேரங்களில் ஆடையோடு தொழுவதும் கசகசப்பாக வேர்வையோடு இருப்பதை விட குறைந்தபட்ச ஆடையாக இருந்தாலும் வேர்வை இல்லாமல் ஒரு கசகசப்பு இல்லாமல் அல்லாஹ்வோடு நிற்க முடியும் என்பதற்காக செய்யப்படுகிற வேலை. ஆனாலும் அல்லாஹ் சொல்லுகிறான், இறைவனின் முன்னால் தொழ வருகிற பொழுது உன்னை அலங்காரப்படுத்தப்பா. அவரை சந்திக்க போகும்போது சீவன் இல்லை. ஏன் ரப்புல் ஆலமீனை சந்திக்க வரும்போது சீவனா என்ன குறைஞ்சு போயிருவியா? ஓடி வராத, தொழுகைக்கு அழைக்கப்பட்டால் ஓடி வராத நபிகளார் சொல்றாங்க. ஏன்? ஒரு பதட்டத்தோடு நிற்ப. அல்லாஹ் முன்னாடி அலைக்கும் பி ஸகீனத்தி வல் வகார், அமைதியோடு கம்பீரத்தோடு வா. தொழுகைக்காக வருகிற பொழுது ஓடி வரக்கூடாது. ஓடி வந்தா மனசு பதபதைக்கும், ஹார்ட் துடிக்கும். அப்ப நிம்மதியா கவனத்தோடு செய்ய முடியாது. அப்போ அதற்கு முன்னே தயாராகி கம்பீரமாவா. சோம்பேறித்தனத்தை எதுவெல்லாம் ஏற்படுத்துமோ எல்லாத்தை விட்டு விலகு. எது உனக்கு புத்துணர்ச்சியை தருமோ அதையெல்லாம் ஏற்படுத்து. நல்ல அத்தர் பூசிக்கிட்டா நல்ல புத்துணர்ச்சி வருமா? அத்தர் பூசு, செண்டு போடு. இன்னும் சொல்ல போனால் இன்னொரு செய்தியும் சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யும் போதெல்லாம் ஒரு துஆ கேட்பாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் அஜ்ஸி வல் கஸ்ல். இறைவா, இயலாமையிலிருந்தும் சோம்பேறித்தனத்திலிருந்தும் எனக்கு பாதுகாப்பை தா. வாழ்க்கையின் வெற்றியும் அதற்குள்ளே தான் இருக்கிறது. வாழ்க்கைக்கு சோம்பேறித்தனம் இருந்தால் வாழ்க்கையும் முடிஞ்சு போச்சுல. இயலாமை இருந்தால் வாழ்க்கையும் தொலைஞ்சு போச்சுல. அதிலிருந்து எனக்கு பாதுகாப்பு தான் அல்லாஹ்ட்ட கேட்பாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
முக்கியமாக இன்னொரு செய்தி சொல்றாங்க. என்ன செய்தி? சோம்பேறித்தனம் இல்லாமல் உன் நாள் முழுவதையும் புத்துணர்ச்சியோடு சுறுசுறுப்பாக நல்ல திடகாத்திரமான உள்ளத்தோடு வைத்துக் கொள்வதற்கு ஒரு வழி இருக்கிறது. என்ன வழி? அதிகாலை தொழுகையாக இருக்கிற சுபுஹ் தொழுகையை உரிய நேரத்தில் நீ நிறைவேற்றினால் நாள் முழுக்க நீ புத்துணர்ச்சியோடு சுறுசுறுப்பாக இருக்கலாம். நபிகளார் சொல்லுகிற வழி. அரஃபாத், சமீகா, சஃபா மரியம், சல்மா மற்றும் குடும்பத்தார்கள், கோட்டார், குமரி மாவட்டம். அபீர் ஃபைசா, இசத் உஸ்மான், அப்ரார் ஃபலா மற்றும் குடும்பத்தார்கள், இரவிபுதூர் கடை, குமரி மாவட்டம். High-tech doors and windows, UPVC doors, windows, open door partition and sliding door, aluminium modular kitchen, aluminium fabrication மற்றும் outdoor elevation அனைத்தும் சிறந்த முறையில் செய்து தரப்படும். தொடர்புக்கு 9443535020 மற்றும் 7373035020. இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் ஆனந்தம் காலனியகம், மேல்பட்டாம்பாக்கம். رب ارحمهما كما ربياني صغيرا. இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் கடலூர் மூசா மற்றும் குடும்பத்தினர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. காஞ்சி மாவட்டம் வெள்ளக்கல் நன்மங்கலம் பகுதியில் மதரசே தக்வா அமைந்திட உங்கள் பொருளாதாரத்தை வாரி வழங்குங்கள். யார் அல்லாஹ்வின் திருப்தியை நாடி பள்ளிவாசல் ஒன்றை கட்டுகிறாரோ அவருக்கு அது போன்ற ஒன்றை சுவனத்தில் அல்லாஹ் கட்டுவதாக நபிகளார் கூறினார்கள். தேவைப்படும் தொகை 5 லட்சம் ஒரு மாதத்திற்குள் கொடுக்க வேண்டிய சூழல் இருப்பதனால் உங்களது பொருளாதாரத்தை அதிகமாக வாரி வழங்குங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்நிகழ்ச்சி வெற்றி பெற ஏக இறைவனை பிரார்த்திக்கும் ரெஸ்டாரண்ட் இப்ராஹிம் கரி ஹவுஸ், மலேசியா. இந்நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்தும் நெஞ்சங்கள். இப்ராஹிம் நாசிகந்தர், மலேசியா. வெல்கம் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர். ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு தேவையான காஸ்மெட்டிக்ஸ் பொருட்கள், வீட்டிற்கு தேவையான அரிசி, எண்ணெய், மளிகை சாமான்கள், ஸ்நாக்ஸ் வகைகள் அனைத்தையும் வாங்கிட வெல்கம் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர். ஆரஞ்சு கிஃப்ட்ஸ் அண்ட் டாய்ஸ் அருகில் சிம்மாச்சலம் ரோடு, பிரகலாதபுரம், விசாகப்பட்டினம். தொடர்புக்கு 0891270804. நமக்கு சுபு தொழுகை காலையில் 7 மணிக்கு தானே. பிறகு என்னத்தை உருண்டு புரண்டாலும் அவ்வளோதான். நீங்களாக சொல்லிக்கிட்டாலும் தான் நான் பிரிஸ்காக இருக்கேன், நான் ஹெல்த்தியாக இருக்கேன், நான் சூப்பராக இருக்கேன். இல்லவே இல்லை. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின்படி நீ சோம்பேறியாக தான் இருக்கிற. எப்படி? நபிகளார் சொல்கிறாங்க, ஒரு மனிதன் இரவிலே தூங்குகிற பொழுது ஷைத்தான் அவனது தலைமாட்டிலே வந்து அமர்ந்து அவனுடைய கழுத்திலே 3 முழிச்சுக்களை போடுகிறான். யாக்கிது ஷைத்தான் அலா காஃபியத்தில் ரஹ்ஸி அஹதிக்கும் இதாகுவ நாம. அவன் தூங்குகிற பொழுது வந்து முடிச்சு போடுறான். அது ஆன்மீக நம்பிக்கை. நபிகளார் சொல்றாங்க, நம்ம நம்புறோம். தொட்டு பார்த்தா தெரியாது, எங்கே முடிச்சு கயிறு இல்லையெல்லாம் கேட்கக்கூடாது. அது நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள்ல ஒன்று. முடிச்சு போடுறான். அந்த முடிச்ச போடுறது விஷயம் இல்லை. போட்டு நம்ம போடும்போதே சொல்லுவானா, அலைக்க லைலன் தவீல் ஃபர்குது, அலைக்க லைலன் தவீல் ஃபர்குது, அலைக்க லைலன் தவீல் ஃபர்குது. தம்பி, இரவு ரொம்ப நீளமா இருக்கு, நிம்மதியா தூங்குடா ராசா. இரவு ரொம்ப நீளமா இருக்கு, நிம்மதியா தூங்கு. நல்ல கவனிங்க. ஷைத்தான் சொல்றாங்கிறத எல்லார் வாழ்க்கையிலையும் டெஸ்ட் பண்ற ஒரு சந்தர்ப்பத்தை எல்லாம் நமக்கு கொடுக்குறான் பாருங்க. இது உண்மையா பொய்யா அப்படின்னு யாருக்காவது டவுட் வந்தா மூமினுக்கு வரக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, ஒருவேளை ஒரு பேச்சுக்கு வந்தா செக் பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு செக்அப் மிஷின் ஒன்று இருக்கு. என்ன மிஷின் தெரியுமா? காலையில் 5:30க்கு தொழுக, 5:10க்கு முடிச்சிட்டியே. எப்போதும் 5:20க்கு முடிக்கிற இன்னைக்கு ஒரு 10 நிமிஷம் முந்தி முடிச்சிட்டியே. எதிர்த்து பார்க்குறேன், இன்னும் 15 நிமிஷம் இருக்க, 20 நிமிஷம் இருக்க. அப்பா இவ்வளோ நேரம் இருக்கு, கொஞ்சம் தூங்குவோம். எவ்வளோ நேரம் இருக்கு? 10 நிமிஷம் இருக்கு. 10 நிமிஷத்தில் என்னத்தை கிளிப்பார் இவர்? எந்திரிச்சு இவர் பாத்ரூம் போயிட்டு வெளியே வர்றதுக்கே 10 நிமிஷம் பத்தாது. பல்ல தேய்ச்சி எடுத்துட்டு வெளியே வர்றதுக்கே டைம் சரியா போயிடும். அதுவே ஓடி தான் வரணும். ஓடி வர்றதுக்கான நேரம் தான் இருக்குது, நடந்து வர்றதுக்கே நேரம் இல்லை. அப்போ அவன் மனசு சொல்லும் பாருங்க, ஏப்பா இன்னும் இப்போ 1/4 மணி நேரம் கிடக்க. அப்படி 1/4 மணி நேரம் கிடக்கேன்னு சொல்லி தூங்கின எவனாவது யாராவது அந்த 1/4 மணி நேரத்தில் முழிச்சு சுபு தொழுகையை ஃபர்லோடு தொழுதாங்கன்னு வரலாற்றில் காட்டுங்க பார்க்கலாம். இருக்கவே இருக்காது, நடக்கவே நடக்காது. ஏன்னா அது ஷைத்தான் போட்ட செய்தி. அவன் தான் முடிச்சு போட்டு சொல்லிட்டான, அலைக்க லைலன் தவீல், இரவு ரொம்ப நீளமா இருக்கு. பொய்யா, பிரம்மை. நம்மளே பாருங்களேன், நோம்பு நேரத்தில் நோம்பு துறக்கிறதுக்கு உட்காந்துருப்போம்ல, அப்போ எப்படி பாருங்க, 5 நிமிஷம் தான் இருக்கும். வந்து உட்காந்துருப்போம், வந்து உட்காந்து துவா செய்வோம், அதுக்கு செய்வோம். அதெல்லாம் முடிஞ்சு மிச்சமானா கூட அதுக்கப்புறம் கஞ்சி எடுத்து அதை பதப்படுத்தி
இருக்கிற உளுந்து பருப்பு வடை உளுந்து வடை எல்லாத்தையும் எடுத்து அதை துண்டு துண்டாக பீஸாக கட் பண்ணி அந்த கட்டிங் எல்லாத்தையும் உள்ளத்துக்கு போட்டு எல்லாத்தையும் கிண்டிட்டு எடுத்து பார்த்தா 5 நிமிஷம் தான், 4 நிமிஷம் மிச்சம் இருக்கும், 1 நிமிஷம் தான் இருக்கும். ஏப்பா நேரம் போகவே மாட்டேங்குது. அதுக்கப்புறம் மேலே உள்ள குப்பை அந்த சின்ன சின்ன தூசி அதை எல்லாத்தையும் தட்டி விட்டு கையிலெல்லாம் உதறி விட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு 1 நிமிஷம் தான் ஆயிருக்கும், இன்னும் 3 நிமிஷம் இருக்குது. ஏன் நேரம் போகுதா? இந்த கிளாக்கு சரியாக ஓடுதா இல்லையா, பேட்டரி ஒழுங்காக இருக்கா இல்லையா, நேரம் போகவே மாட்டேங்குது. இந்த 5 நிமிஷம் போகிறது என்னமோ 5 வருஷம் போகிறது மாதிரி இங்கே பார்த்து அங்கே பார்த்து நேரம் போக மாட்டேங்குது. அதே மனுஷன் அதே ஆள் நோம்பு திறந்தாச்சுல, வீட்டுக்கு போயாச்சுல, அடுத்து 8:45 சாப்பிடுங்க தொழுகையா, இந்த 8:45 இடையில எவ்வளோ நேரம் இருக்குது? 6:30 நோம்பு திறந்தாரு, 7:30 8:30 2.25 மணி நேரம் மிச்சம் இருக்குதுல்ல. இப்போ வந்து சொல்லுவார், எப்போ நேரம் போகிறதே தெரிய மாட்டேங்குது, இப்போ தான் தொழுதுட்டு போன மாதிரி இருக்கு, அதுக்குள்ளே இஷா டைம் ஆயிடுச்சு. ஆமாப்பா ஆகும். 5 நிமிஷம் உனக்கு 5 வருஷம் மாதிரி நேரம் போக மாட்டேங்குது. வாழ்க்கைக்கு சரியாக பேட்டரி போட்டிருக்கா, நிர்வாகம் சரியில்லை, 1008 கம்ப்ளைண்ட் பண்ணவர் 2.5 மணி நேரம் கேட்ப, இப்போ தான் திறந்த மாதிரி இருக்கு, வீட்டுக்கு போன நேரம் ஆயிடுச்சு. சைத்தான் பண்ணுற வேலை. அலைக்கலையிலும் தவீல், இரவு ரொம்ப நீளமாக இருக்குது, ஃபர்குது தூங்கு தூங்குன்னு சொல்லி தூங்க வைப்பான்பா. ஃபைனிஸ் தைக்கல ஃபதக்கரல்லா, உரிய நேரத்திலே எழுந்து அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தால், அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹின் நுஷூர் அப்படின்னு அல்லாஹ்வுடைய திக்ரை சொல்லிட்ட, இன் ஹல்லத் உக்தத்துன், ஒரு முடிச்சு அவிழ்ந்து விடுகிறது. ஃபைன் தவல்ல, ஒது செய்து விட்டால் 2ஆம் முடிச்சு அவிழ்ந்து விடுகிறது. ஃபஸல்லா ஃபைன் சல்லா இன் ஹல்லத் உக்தத்துன், தொழுது விட்டால் 3ஆம் முடிச்சு அவிழ்ந்து விடுகிறது. ஃபஸ்பஹ நஷீதன் தய்யிபன் நஃப்ஸி, அந்த நாளின் காலை பொழுதை சுறுசுறுப்போடு மன நிம்மதியோடு அவர் அடைகிறார். இல்லா, அப்படி இல்லை என்றால் ஃபஸ்பஹ ஹபீஸன் நஃப்ஸி கஸ்ரான், கெட்ட உள்ளத்தோடு சோம்பேறித்தனத்தோடு அந்த நாளை அவர் அடைகிறார். ஒரு நாள் முழுக்க சுறுசுறுப்பாக இருப்பதன் சூத்திரம் எதுங்க எங்கே ஒளிந்திருக்கிறதுன்னு கேட்டால், காலை சுபு நேர தொழுகைக்குள்ளே ஒளிஞ்சிருக்கு. ஒரு தடவை சஹாபாக்களோடு சஹாபாக்கள் எல்லாம் பள்ளிவாசல் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன பேசுகிறாங்க? தஜ்ஜாலை பற்றி பேசுகிறாங்க. தஜ்ஜால் ரொம்ப கொடுமையானவன், ரொம்ப குழப்பம் நிறைஞ்சவன், கவனமாக இருக்கணும் அப்படின்னு நூஹ் நபியிலிருந்து எல்லா நபியும் எச்சரிக்கை பண்ணியிருக்கிறாங்க, பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலுக்குள்ளே வர்றாங்க. என்னப்பா பேசுறிய? தஜ்ஜாலை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். நபிகளார் கேட்குறாங்க, தஜ்ஜாலுடைய குழப்பத்தை விட ஒரு பெரும் குழப்பத்தை உங்களுக்கு நான் சொல்லித்தரவா? தஜ்ஜாலுடைய குழப்பம் நூஹ் நபியிலிருந்து எச்சரிக்கப்படுகிற குழப்பம், அதை விட பெரும் குழப்பமா? சொல்லுதா. அதுதான் ஷிர்குல் ஹஃபி, மறைவான இணை கற்பிப்பு. அது என்ன மறைவான இணை கற்பிப்பு? நேரடியான இணை கற்பிப்பு தெரியும், மறைவான இணை கற்பிப்பு எது? நபிகளார் விளக்கிறாங்க. ஒரு மனிதர் தொழுகைக்காக நிற்கிற பொழுது அவரை யாரோ பார்க்கிறார்கள் என்பதை அவர் அறிகிறார். தக்பீர் கட்டி நிற்கிறோம், பக்கத்தில் ஒருத்தர் நம்மளை கவனிக்கிறார்னு அவருக்கு தெரியுது. தெரிஞ்ச உடனே அது வரைக்கும் இப்படி நின்றுட்டு இருந்தவர், ஆள் பார்க்குறாங்கப்பா அப்படின்னோடனே கையை கரெக்டாக பெர்ஃபெக்டாக விரல வச்சு இப்படி கையை பிடிச்சி ருக்குக்கு போகிறாரு. செம்பராக அப்படி கையை நீட்டி முதுகு அப்படி தட்டையாக்கி சஜிதாக்கு போகிறாரு. வயிறு இடுப்பு எதுவுமே ஒட்டாமல் அப்படி கரெக்டாக பெர்ஃபெக்டாக. இவர் யார்? இவர் அல்லாஹ்வுக்கு மறைவாக இணை கற்பிச்சிட்டார். எப்படி இணை கற்பிச்சார் தெரியுமா? அல்லாஹ்விற்காக அழகுபடுத்த வேண்டிய தொழுகையை ஃபயுஸையினு ஸலாத்தா, தனக்கு அருகிலே ஒருவர் பார்க்கிறார் என்பதற்காக அவருக்காக அழகுபடுத்தினார். அப்படியானால் இவர் அல்லாஹ்விற்கு மறைவாக இணை கற்பித்து விட்டார். இது பெரும்பாவம்பா. தஜ்ஜாலுடைய குழப்பத்தை விட பெருங்குழப்பம்ட்டாங்க. எல்லாரும் செக் பண்ணுங்க, நான் தொழுகிறது எதுக்கு, யாருக்கு? யாரும் பார்க்கணும்னா? யாருடைய கவனத்தை அது ஈர்ப்பதற்கா? யாரையும் என்னை பற்றி பேசுவதற்கா? அல்லது அந்த சிந்தனைகள் எதுவுமே இல்லை, என் இறைவனின் கட்டளைக்கு என்கிற மாத்திரம் என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறதா? அவங்கவுங்க டெஸ்ட் பண்ணிக்கங்க. மூணாவது சொல்கிறான், வலா எதுக்குருன் அல்லாஹ் இல்லா கலீலா, அதிலே அவர்கள் அல்லாஹ்வை குறைவாகவே தவிர நினைவு கூற மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய நினைப்பு ரொம்ப கம்மியா, பேருக்கு. தக்பீர் கட்டிடுவார், ருக்கு செஞ்சிருவார், சஜா பண்ணிடுவார், எல்லாம் செஞ்சிருவார். ஆனால் அல்லாஹ்வுடைய நினைப்பு, குர்ஆனுடைய நினைப்பு, தஸ்பீஹுடைய நினைப்பு எவ்வளவு இருந்திருக்கும்? எல்லாம் ஊர் உலகம் கடை கணக்கு போக்குவரத்து குடும்பம் எல்லாம் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கும். இங்கே நினைப்பே இருக்காது. பெரும்பாலும் இமாம் ஜமாத்தில் கரைச்சலே இல்லை. என்ன கரைச்சல் இல்லை? இமாம் தலையில் போட்டுடலாம் எல்லா பொறுப்பையும். அவர் பார்த்துக்குவார். அவர் குனிஞ்சா நம்ம குனிவோம், அவர் எந்திரிச்சா நம்ம எந்திப்போம். அவர் தப்பு செஞ்சா முடிஞ்சிச்சு, நம்மளும் சேர்ந்து தப்பு செய்ய வேண்டியதான். அவர் குடியிருக்கு பதிலாக எந்திரிச்சா எத்தனை சுபான்லாம் அவருக்கு பாருங்க. ஏதாவது தப்பி தவறி 2 சுபான்லாம் வரும். அந்த சுபான்லாம் ரொம்ப தயங்கி
சொல்லுவோமா வேண்டாமா? அவர் ஒருவேளை கரெக்டாக செஞ்சிருந்தா நம்மளை 4 பேர் கேட்பாங்களே. உட்கார அத்தையாத்தில் உட்கார பதிலாக எந்திரிச்சிட்டு சுப்ஹானல்லாஹ் சொல்லி உட்கார வைக்கணும்ல. எத்தனை பேரால் அழுத்தமாக திடமாக இல்லை இல்லை இமாம் தப்பு செய்கிறார் சுப்ஹானல்லாஹ் அப்படின்னு கனத்த குரலிலே சொல்லுகிற சூழல் எத்தனை பேருக்கு இருக்கிறது? ஏன் இல்லை? மனசு இல்லை, இங்கே இல்லை, நம்ம வேற எங்கேயோ போயிட்டோம். அப்போ நம்முடைய ஆள் மனசில் சில காரியங்கள் முதல்ல சொன்னோம்ல, சில காரியங்களை திரும்ப திரும்ப செய்கிற பொழுது அது ஆள் மனதிலே பதிவாகி மூளைக்கே சம்மதம் இல்லாமல் உடல் அந்த செயலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட தொழுகை அந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு. தொழுகையை மட்டும் ஆள் மனசில் பதிக்கவே கூடாது. தொழணும் என்பது ஆள் மனசில் பதிக்கணும். தொழுகையின் முறைகள் மேல் மனசில் விழிப்புணர்ச்சியோடு இருக்கிற கவனத்தோடு இருக்கிற அந்த மனசில் அந்த மூளையில் பதிய வைக்கணும். வண்டி எடுத்து கார் ஓட்டுறவர் புதுசாக ஓட்டும்போது எப்படி ஒன்றையும் பார்த்து பார்த்து ஓட்டுவாரோ அது மாதிரி தான் தொழுகையில் தக்பீர் கட்டுறதுலேருந்து சலாம் கொடுக்குற வரைக்கும் புதுசாக செய்கிற மாதிரி யோசிச்சு செய்யும். சும்மா வந்து தக்பீர் கட்டுறாம தக்பீர் கட்டுறதுக்கு முன்னாடியே இன்னைக்கு முதல் காலத்தில் என்ன சூறா ஓதுறது, 2வது காலத்தில் என்ன சூறா ஓதுறது அப்படின்னு பிளான் பண்ணிட்டு போய் நில்லுங்க. உங்கள் மூளைக்கு வேலை கொடுத்து நிற்கிறேன்னு அர்த்தம். வலல்லாலின்னு சொன்ன உடனே அது வரும். இல்லைன்னா எப்போதும் போல வலல்லாலின் ஆமீன் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத். முதல் காலத்துலையும் குல் ஹுவல்லா, 2வது காலத்துலையும் குல் ஹுவல்லா, 3வது காலத்துலையும் குல் ஹுவல்லா, 4வது காலத்துலையும் குல் ஹுவல்லா, சுபுலையும் குல் ஹுவல்லா, லோஹர்லையும் குல் ஹுவல்லா, எல்லாத்துலையும் குல் ஹுவல்லா. ஏன் குல் ஹுவல்லா? அது ஆட்டோமேட்டிக். வண்டி ஏறி உட்கார்ந்தாச்சு, சாவியை போட்டாச்சு, அது தானாக ஓடும். எங்கே கியரை மிதிக்கணும், எங்கே கியரை கூட்டணும், எங்கே கியரை குறைக்கணும், எங்கே பிரேக் போடணும், அது தானாக வேலை செய்யும். மூளை வேற என்னத்தையோ யோசிக்கும். மூளையை வேற எதையோ யோசிக்க விடாம உன் கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்து என்ன பண்ணு, அல்லாஹ்வை நினைக்க வை. அதுக்கு என்ன பிளான் பண்ணணும், எப்படி திங்க் பண்ணணும் அதை யோசி. அதுக்கு தகுந்த மாதிரி போய் தக்பீர் கட்டி நில்லு. இப்படி நீங்கள் தொழுதால் இன்னும் தொழுகையில் இன்னும் பல செய்திகளை திருமறை குர்ஆன் சொல்கிறார்கள். இப்படி தொழுதால் இந்த தொழுகை அல்லாஹ் சொல்வதை போல கத் அஃப்லஹல் மூமினூன், மூமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் அந்த பட்டியலுக்குள்ள வரும். தொழுகையின் வெற்றி மட்டும் ஹய்யா அலல் ஸலாஹ் ஹய்யா அலல் ஃபலாஹ், தொழுகையின்பால் வாருங்கள் வெற்றியின்பால் வாருங்கள்ங்கிறான். ஃபலாஹுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? வெற்றின்னு சொல்றோம்ல, அதுக்கு பல பொருள் இருக்கு. ஒரு பொருள் மகிழ்ச்சி, இன்பம். இன்பத்தின்பால் வாருங்கள், சந்தோஷத்தின்பால் வாருங்கள். நபிகளார் இந்த சந்தோஷம் கிடைச்சதுங்கிறாங்க. ஒஜுவைல குர்ரத்து ஐனி அல் ஃபிஸ்ஸலா, என்னுடைய கண் குளிர்ச்சி தொழுகையிலே ஆக்கப்பட்டிருக்கிறது. தொழுகனா அவ்வளோ சந்தோஷம். ஏதாவது ஒரு பிரச்சனையா, இதா ஹஸபஹு அம்ருன் ஃபஸல்லா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கவலைப்படுத்துகிற துன்பப்படுத்துகிற ஏதேனும் ஒரு நிகழ்வு நடந்தால் உடனே அவர்கள் தொழுவார்கள். அப்போ என்ன அர்த்தம்? கவலை வந்துச்சுன்னா தொழுகையில் தீர்வு வரும் ரசூலுல்லாஹ் நம்பினாங்க. தொழுகையில் போய் நின்னா மனசுக்கு சந்தோஷம் வரும் நம்பினாங்க. வெறும் நம்பிக்கை அல்ல, அல்லாஹ் அதை கொடுத்தான். அவர்களுக்கு அந்த இன்பம் கிடைத்தது, அது கண்குளிர்ச்சியாக இருந்தது, அவர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வை தந்தது. தொழுகையின் வெளியாகத்தான் எல்லா விதமான ஆன்மீக பலத்தையும் நபிகளார் பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் இன்றைக்கு தொழுகை என்பது வெறும் சடங்காக மாறி போயிருக்கிறது. சடங்கு பூர்வமான தொழுகையால் எந்த பயனும் இல்லை தோழர்களே, எந்த நன்மையும் இல்லை. வெறுமனே குனிய வைத்து நிமிர வைப்பது அல்லாஹ்வுடைய நோக்கம் இல்லை. அதனால் என்ன, இது மாதிரி 100 தடவை நீங்க வெளியில குனிஞ்சிருப்பீங்களா, பிறகு திரும்ப நீங்க குனிய வேண்டிய தேவை என்ன? உங்க தொழிலில், உங்க கடையில், உங்க உழைப்பில் காலையில் எந்திரிச்சதுலேருந்து மதியத்துக்குள்ள 150 தடவை குனிஞ்சிருப்பீங்க. உங்க உடலுக்கு எக்ஸசைஸ் கொடுக்கறதுக்கு அல்லாஹ் கூட்டிட்டு வந்தான். இதை விட சூப்பராக நீங்க எக்ஸசைஸ் பண்ணிருப்பீங்களா ஜிம்மில் போய்? அல்லாஹ் அழைத்து வந்தது எது? குனிவதற்கும் நிமிர்வதற்கும் மட்டுமல்ல, குனிகிற பொழுதும் நிமிர்கிற பொழுதும் அல்லாஹ்வின் இறை நிறைவை நீங்கள் பெற வேண்டும். அதன் வழியாக பல்வேறு பாடங்களை உங்கள் மனதிலே நீங்கள் இருத்த வேண்டும். அதனால் கிடைக்கப்பெறுகிற வெற்றிகளை இந்த உலகத்திலே நீங்கள் அனுபவிக்க வேண்டும். ஹய்யா அலல் ஃபலாஹ், இன்பத்தின்பால் வாருங்கள். இன்னொரு பொருள் உண்டு. ஃபலாஹ் என்றால் விவசாயி, ஃபலாஹ் என்றால் மண்ணை தோண்டி பதப்படுத்தி விதையை உள்ள போட்டு அதிலிருந்து செடிகளை முளைக்க வைக்கிறவன் அர்த்தம். ஃபல்லாஹ்னா அரபியில் விவசாயி. அப்போ உன் வாழ்க்கைக்கு தேவைப்படுற நிம்மதிக்கான செடியை நீ வளர். விதையை போட்டு தண்ணியை ஊற்றி உரம் போட்டு பாதுகாத்து உன் வாழ்க்கையை சூப்பராக ஆக்குறதுக்கு இங்கே வேலையை பார். இங்கே வேலையை பார்த்தா வாழ்க்கை சூப்பராகும். நம்ம வாழ்க்கைக்கும் தொழுகைக்கும் சம்மந்தமே இல்லாமல் வச்சுருக்கோமே. வாழ்க்கையின் இடையில தொழுகை ஒன்று. நபிகளார் சொன்னாங்க, அஸ்ஸலாத்து இமாதுத்தீன், தொழுகை என்பது இந்த மார்க்கத்தின் தூணாகும். மன் அகாமஹா அகாமத்தீன், யார் அந்த தூணை நிலைநாட்டுகிறாரோ அவர் இந்த தீனை நிலைநாட்டி விட்டார்.
வமன் ஹதமஹா ஹதமத்தீன், யார் அதை இடித்து விட்டாரோ அவர் இந்த தீனை இடித்து விட்டார். தீன்னா என்ன? வாழ்க்கை நெறி. வாழ்க்கையை அழிச்சிட்டேன்னு அர்த்தம். தொழுகையை அழிச்சா உன் வாழ்க்கையை, உன் நிம்மதியை, உன் சந்தோஷத்தை, உன் வெற்றியை எல்லாத்தையும் நீ அழிச்சுக்கிட்ட. எது வேணும் இப்போ? எத்தனை அர்த்தம் பொருந்திய சொல் பாருங்க. மன் அகாமஹா அகாமத்தீன், அதை நிலைநாட்டியவர் தீனை, வாழ்க்கை நெறியை நிலைநாட்டி கொண்டார். தீனா நீங்க பொதுப்படையா அப்படியே புரியக்கூடாது. தீன் என்பது என்ன? வாழ்க்கை நெறி. இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம். இந்த தீன் என்பது அல்லாஹ்விடத்தில் இஸ்லாமாக பொருந்தி கொள்ளப்பட்டிருக்கிறது. வாழ்க்கை நெறி இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டான் அல்லாஹ். உன் வாழ்க்கை நீ தொழுகையை நிலைநாட்டினா உன் வாழ்க்கையை நீ தூக்கி நிப்பாட்டின்னு அர்த்தம். தொழுகையை அழிச்சிட்டா உன் வாழ்க்கையை நீ அழிச்சிட்டேன்னு அர்த்தம். வாழ்க்கையை நெறி வீணாக்கிட்டேன்னு அர்த்தம். எனவே இந்த கூறுகளை எல்லாம் அதற்குள்ளே கவனித்து நம்முடைய தொழுகையை ஜீவன் உள்ளதாக, உயிருள்ளதாக நாம் ஆக்கிக் கொண்டால் அந்த தொழுகை நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியை பெற்றுத்தரும். குறிப்பாக அல்லாஹ் சொன்னதை போல அலா பிதிக்ரில்லாஹி தத்மையின்னுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வின் திக்ரிலே உள்ளங்கள் நிம்மதி அடைகின்றன என்று அல்லாஹ் சொன்னானே, அந்த நிம்மதி உங்களுக்கு கிடைக்கப் பெறுவதற்கான வாய்ப்பு தொழுகைக்குள்ளே இருக்கிறது. அல்லாஹ் அந்த நிம்மதியை பெறுகிற நன்மக்களாக நம் தொழுகையை ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹ்